குப்பையில ஒரு புதுமை. இப்ப இது போதும் கந்தர். நான் தூக்கி போடுற ஒவ்வொரு பேக்குக்கும் அம்மா எனக்கு பாக்கெட் மணி கொடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 10 பேக்குக்கு எவ்வளவுன்னு கணக்கு பண்ணிக்கோ. அத வச்சு நாம என்னெல்லாம் பண்ண முடியும்னு உனக்கு ஐடியா இருக்கா கிக்கி? எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்டதை வாங்கலாம். ஒரு மாசம் பூரா சாப்பிட்டு டயர்ட் ஆகி மல்லாக்கா படுத்து தூங்கலானா பாத்துக்கோ. ஓகே, நீ ரெடியா கந்தர்? ரெடி கிக்கி. அச்சேச்சோ, இப்பதான் ஞாபகம் வருது. எங்க வீட்டு சோஃபாக்குள்ள கொஞ்சம் காசு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சிட்ட கிக்கி. சூப்பர். ஒரு நிமிஷம் இருக்கு கந்தர். அது நீ நினைக்கிற மாதிரி காசு கிடையாது, வெறும் கம்மு. ஓ அப்படியா? பரவாயில்ல விடு. அச்சோச்சோ, டெரர் போலீஸுங்க. இது எல்லாமே உங்க வேலைதான்னு நான் சந்தேகப்படுறேன். இது எங்களுக்கு சொந்தமானதுன்னு நினைக்கிற அளவுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? என் வாழ்க்கையிலேயே நான் முதல் முறையா ஒரு கேஸ பிடிச்சிருக்கேன். எனக்கு வெற்றிதான். நீ மட்டும் புகழ சம்பாதிச்சா எப்படி? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? என்ன நண்பா நீ இந்த மாதிரி சொல்லியே என்ன எந்த கேஸையும் பிடிக்க விடாம பண்ணிடுறியே. கவலைப்படாத, நமக்கு அதிர்ஷ்டம் நிச்சயம். நீங்க பண்ணின தப்புக்கு தண்டனை நீங்க ஃபைன் கட்டணும். உங்க பேரண்ட்ஸ் எங்கன்னு சொல்லுங்க. அவங்களால ஃபைன் கட்ட முடியாது. அவங்க பில்ல கொஞ்சம் பாருங்க. சரியா சொன்ன. இவங்க நிதி நிலைமை சரியில்லை. அப்படின்னா இதுக்கு நாம வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். யாராலையும் சுத்தம் பண்ண முடியாத இந்த இடத்தை இப்ப நீங்க 2 பேரும் தான் சுத்தம் பண்ணி ஆகணும். பொதுவா பாத்தீங்கன்னா யாரையுமே எனக்கு மன்னிக்க பிடிக்காது. அவங்கள அடிச்சு துவைச்சு உள்ள போட்டுருவேன். கொஞ்சம் அடங்கு. இந்த இடத்தை சுத்தம் பண்றது ஒண்ணு அவ்வளவு சாதாரணமான காரியம் கிடையாது. இந்த இடத்தை நாங்க ஒரு 16 தடவையாவது தரவா சுத்தம் பண்ணிருப்போம். ஆனா அடுத்த நிமிஷமே இந்த இடம் குப்பையாயிரும். உங்கள மாதிரி ஆளுங்க தான் காரணம். இந்த இடம் அதோ அந்த இடம் மாதிரி பளபளன்னு இருக்கணும். ஆமா, ஏன்னா அது சக் க்ளார்மேனோட இடமாச்சே. என்னது? இப்ப யாராவது சக் க்ளார்மன் சொன்னீங்களா? அதுல ஆச்சரியம் இல்ல. அசுத்தத்தை போக்கி சுத்தத்தை வர வைக்கிறதுல இந்த சக் க்ளார்மன் தான் பெரிய ஆளுங்கிறது ஊருக்கே தெரியும். இத வந்துட்டேன் சக் க்ளார்மன். ஹலோ அங்கிள், இந்த பசங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்க முடியுமா? அப்படியா? உங்கள மாதிரி பொது சேவை செய்யறவங்களுக்கு சேவை செய்யறது எனக்கு கை வந்த கலை. உங்களோட இந்த எண்ணத்தை நான் ரொம்பவே பாராட்டுறேன். இந்த சக் க்ளார்மனுக்கு கூடுதல் பொறுப்புனா ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் கூடுதல் பொறுப்பை என்ன தவிர யாரும் நல்லா செய்ய முடியாது. நான் எப்பவுமே என்னோட ரோட ரொம்ப கிளீனா வச்சிருப்பேன். அதுல சேலஞ்ச் பண்ணா நான் தோக்கவே மாட்டேன். நீங்க மட்டும் எப்படி இவ்வளவு சுத்தமா வச்சிருக்கீங்க? ஆமா, அதோட ரகசியம் என்ன? ரகசியமா? என்கிட்ட ரகசியம் எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எப்பவுமே என்னோட வேலை இல்லனா ஒரு பறவை என்னோட ஏரியாவில் ஏதோ தப்பு பண்ணிடுச்சு. இந்த சக் க்ளார்மன் ஏரியாக்குள்ள யாரும் வரக்கூடாது. விட மாட்டேன். புச்சுக்கு 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 சுத்தம் 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 சுத்தம். நீங்க மட்டும் இந்த ஹைவேவை பளபளன்னு ஆக்கிட்டீங்கன்னா நீங்க கட்ட வேண்டிய ஃபைனை கேன்சல் பண்ணிடுறேன். ஏதாவது சோதப்பனீங்கன்னு வைங்க, உங்க 2 பேரையும் உள்ள தள்ளுறதுக்கு நான் எப்பவுமே தயாரா இருப்பேன். கொஞ்சம் அன்பா சொல்லுங்க. பயத்துல கை கால்லாம் நடுங்குது பாருங்க. சோலி முடிஞ்சது. ஓத்திக்கிச்சு. நாம சாதிச்சிட்டோம் கந்தார். ஹலோ பசங்களா, நான் மேலோ ப்ரோக் கார்டன் சொசைட்டில இருந்து வந்திருக்கேன். உங்களோட இந்த ஹைவே கலாச்சாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வழியா இந்த வருஷமாவது அந்த சக் க்ளார்மனை எதிர்த்து போட்டி போட ஒரு குரூப் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் பார்க்கலாம். ஓ, துன்பத்திலே ஒரு இன்பம் கிடைச்சிருக்கு. சரிவா, அந்த ஆபீசர்ஸ் கிட்ட போய் நம்ம கடின உழைப்ப காட்டலாம். இந்த சக் க்ளார்மனோட புகழை யாராலும் பறிச்சுட்டு போக முடியாது. ஒவ்வொரு வருஷமும் இந்த அவார்டை நான் தான் வாங்கணும். யாருன்னு காட்டுறேன். ரொம்ப சுத்தமான ஒரு ஹைவேவை நான் உங்களுக்கு காட்டுறேன். எங்களை கலாய்க்கிறதுக்கு இதுதான் உங்க ஐடியாவா? இல்லங்க, எங்க ஐடியாவே வேற. உங்களை கூட்டிட்டு வந்து மாலா பொன்னடெல்லாம் போத்தி எங்களை விட்டுடுங்கன்னு கெஞ்சலான்னு இருந்தோம். நேத்து நாங்க போனப்ப கிளீனா தானே இருந்தது. எதுக்கு மேலயும் இவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நண்பா, அதுக்குள்ள அவசரப்பட்ட எப்படி? கொஞ்சம் பொறுமை. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. ஆனா இதை இவங்க மறந்துட்டாங்க. அவங்க மொழிய பாத்தியா? எந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி அமைதியா ஒண்ணும் தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு டக்கால்ட்டி வேலையெல்லாம் பாப்பாங்க. முட்டிக்கு முட்டி தட்டி இவங்கள அம்மா அப்பான்னு அலற வச்சு அவங்கள உள்ள தள்ளுறனா இல்லையான்னு நீ பாரு. பொறுமை. அவங்களுக்கு ஃப்ரைடே வரைக்கும் டைம் இருக்குல்ல. அப்பவும் நீங்க கிளீன் பண்ணலனா அதுக்கப்புறம் என் நண்பன் சொல்றதா நான் கேட்பேன். மரியாதை இப்பவே கிளீன் பண்ணுங்க.
கண்டிப்பா நாம சுத்தம் பண்றது ஒண்ணும் கனவு கிடையாது. யாரோ ஒருத்தங்க நம்ம கிட்ட சேட்டை பண்ணி பாக்குறாங்க. எங்க அண்ணனா அப்படி இல்லனா மிஸ் சிக்ரலியா இல்லனா உன் மொத்த எதிரிகளும் சேர்ந்து கும்மி அடிக்கிறாங்களோ? இருக்கலாம், இல்லாமல இருக்கலாம். ஐ பூச்சி, சத்தம் போடாத, ஓடி போய்டும். சைலண்டா வயலண்ட் பண்ணலாம். கந்தர் அவசரப்படாத. இந்த பொம்மையை பார்க்கும்போது உனக்கு டவுட் வரல? அது மட்டும் இல்லாம பழைய ஸ்பானிஷ் பழமொழி ஒண்ணு இருக்கு. பிம்பலக்கடி பிலாப்பி, ஜம்பலக்கடி ஜிலேபி. ஜம்பலக்கடி பம்பா. கந்தர் அதெல்லாம் வெறும் குப்பை. சும்மா போய் சொல்லாத, இதெல்லாம் சாக்லேட். இதை பார்த்தாலே எனக்கு தெரியுது. சொன்னா புரிஞ்சுக்க. நீ குப்பையை தான் சாப்பிட்டுட்டு இருக்க. நான் முன்னாடியே முழுங்கிட்டேனே. ரொம்ப டவுட்டாவே இருக்கு. குறுக்காலையும் மறுக்காலையும் ஓடுற அந்த ஆளுக்கு தெரியுமோ? கண்டிப்பா அவனேதான். அவரு பக்கம் மட்டும் பளபளன்னு இருக்கு, நம்ம பக்கம் பப்பரப்பேன்னு இருக்கா. இந்த குப்பைக்கெல்லாம் காரணம் சக்லார்மன்னு சொன்னா நான் நிச்சயமா ஆச்சரியப்பட மாட்டேன். சந்தேகமே இல்ல, இது எல்லாமே என்னோட வேலைதான். என் சின்ன வயசுல என் ரூமை கிளீன் பண்ணலன்னா எனக்கு தண்டனை கொடுப்பேன்னு எங்க அம்மா சொல்லி இருக்காங்க. ஆனா அத பெரிய விஷயமா நான் போய் எடுத்துக்கவே இல்ல. வழக்கம் போல எல்லாத்தையும் நான் சுத்தமாவே வச்சிருந்தேன். அதுக்கு தண்டனை மெல்லோ ப்ரூ கார்பரேஷன் மூலமா கிடைச்சது. என் வீட்டையே இடிச்சிட்டாங்க. கிளீன் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்காமயே போயிடுச்சு. அதனாலதான் பெரியவனானதும் இந்த இடத்த ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும்னு எனக்கு நானே உறுதிமொழி எடுத்துக்கிட்டேன். அதை ஆதரிக்கிற மாதிரி இந்த டிராபிஸும் கிடைச்சது. யார் இடம் எப்படி இருந்தா ஏன் இடம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். இது ஒன்னும் அவ்வளவு மோசம் இல்ல. சூப்பரா சுத்தம் பண்ணிடலாம் உடே. என் வாயி நல்லா வாயுப்பா. இப்ப நாம என்ன பண்ண போறோம்? நாளை காலையில அந்த ஆபீசர்ஸ் 2 பேரும் வந்து நாம என்ன பண்ணிருக்கோம் பாப்பாங்களே. பேசாம அந்த டெரர் போலீஸுங்க கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லிடலாமா? அவங்க நம்மள நம்ப மாட்டாங்களே கந்தர். நாம உடனே பிளான் போட்டாகிறோம். ஆமா, இங்க பிளான் போட்டா வேலைக்கு ஆகாது. வேற இடத்துக்கு போலாம். ஓகே கந்தர், நம்ம பிளான் என்னன்னா சக்லார்மேன் பிளான் என்னன்னா சக்லார்மேன் ஒரு வழியா நாம பேச ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நாம என்ன பண்ண போறோம்னா சக்லார்மேன் இதையும் வாங்கிக்க. சக்லார்மேன். ஓகே சக், எங்க ஐவேல நீ குப்பப்படாம இருக்க என்ன பண்ணணும் நீயே சொல்லு. நீங்க என்ன பண்ணணுமா? நீங்க என்ன பண்ணணுங்கிறத நானே சொல்லிடுறேன். பெரியவங்களா வளர்ந்து போலீஸ்காரங்களா மாறி என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. சக்லார்மேன். கந்தர், ஐடியா உதயமாயிடுச்சு. ஆனா அதுக்கு ஒரு வெள்ளை கொடி வேணும். இதோ வைத்திருக்கிறேன் மன்னா. சண்டை என்று வந்து விட்டால் உடனே கால்ல ஊந்துற வேண்டியதான். சக், நாங்க விட்டு கொடுக்குறோம். இனிமே உங்க ஏரியா பக்கம் நாங்க தலை வச்சு படுக்க மாட்டோம். ஆனா நீங்க 2 பேரும் விட்டு கொடுக்கிற குரூப் ஆட்ட தெரியலையே. நான் நிரூபிக்கிறேன். கந்தர், நீங்க எப்ப திரும்ப வந்தாலும் உங்களுக்கு இதே கதி தான். வந்தா பாக்கலாம். ஆனா நாங்க கிழிச்ச கோட்டை எனக்கு தாண்ட மாட்டோம். சுட்டி பசங்களா குட்டி பசங்களா கிட்ட வாங்க. சுத்தமா இருக்கிறத பத்தி ஒரு கதையை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க தான் அதுக்கு ஆதாரம். நீங்க எல்லாம் இதே மாதிரி ஒரு நாள்ல தான் என்கிட்ட வந்து கொஞ்சம் இரு, இங்க ஏதோ வினோதமா நடக்குதே. மறுபடியும் ஏரியாக்குள்ள வருவாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியதுதான். குப்பைகள்லாம் உங்களுக்கு, சுத்தத்துக்கான பரிசு மட்டும் எனக்கு. நீங்க எப்படிங்க? நண்பா, தாராளமா நடத்து. சாதிச்சுட்டேன். முதல் தடவையா அரெஸ்ட் பண்ணிருக்க, அதுவும் ரொம்ப சர்வ சாதாரணமா பண்ணிருக்க. இந்த நாள் எனது இனிய நாள். ஆனா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? உங்க ஸ்பெஷல் ஷூ எங்க ஆதாரமா மாட்டிக்கிச்சு. தேங்க்ஸ் பாய்ஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்தாங்க உங்க பரிசு. தேங்க்ஸ். ஆனா இந்த பரிசு கண்டிப்பா இவங்களுக்கு சேர வேண்டியதுதான். இவங்க தான் அதை முதல்ல செய்ய ஆரம்பிச்சாங்க. அதனால இது இவங்களுக்கு தான். அடேகப்பா, நன்றி கேக். உண்மையிலேயே உனக்கு தாராள மனசு. எனக்கு பாராட்டுகள்லாம் பொதுவா பிடிக்காது. கூடவே இந்த பரிசு பணத்தையும் தரும், வாங்கிக்கங்க. என்ன? அந்த பணம் மட்டும் நம்ம கிட்ட இருந்தா என்னென்னலாம் வாங்கி இருந்திருக்கலாம். சக்லார்மன் இப்பவும் இந்த இடத்த சுத்தமா தான் வச்சுப்பான். பட் ஓஸ்கே, எல்லா குப்பையும் தூக்கி போட்டாச்சுமா? தூக்கத்துல சின்ன பின்னம்.
ஓகே கந்தர், என் வாழ்நாள் கனவு இன்னைக்கு நினைவாக போகுது. இந்த ஊரை தாண்டி நான் பேரா போர்டிங் பண்ண போறேன். இப்ப ஆரம்பிக்கிறேன். அடேங்கப்பா. நம்பவே முடியல, நான் சாதிக்க போறேன். ஊத்திக்கிச்சு. நான் ஒன்னா பிடிக்கிறேன். 5 ரூபா கைது. போய் நாம குச்சி மிட்டாய் சாப்பிடலாமா? அப்ப என் கனவு எப்பதான் நினைவாகிறது? என்னோட சாதாரண பெட்ஷீட்ல இதுக்கு வேலைக்கு ஆகாது. ஜி ஃபோர்ஸை சமாளிக்க ஏதாவது ஸ்ட்ராங்கா வேணும். மிஸ்டர் விக்கிலோட ஹேமக் மாதிரி சொல்றியா? அதேதான். அது கூட நான் தூங்குற நேரம் வந்தாச்சா? இல்ல மிஸ்டர் விக்கில், நான் தான் வந்திருக்கேன். அங்கிள், உங்களோட சேவை இப்ப எனக்கு தேவை. ஏன்னா என்னோட வாழ்நாள் சாதனையை உங்களை நம்பிதான் இருக்குது. கந்தல் ஆக்குற காத்துல இருந்து தப்பிச்சு போக மறைமுகமா உங்களோட உதவி எனக்கு தேவை. ஏன்னா மத்ததெல்லாம் சொத்தையா இருக்கு. நீங்க வச்சிருக்கிற இந்த ஹேமக்கால வெயிட்ட தாங்க முடியும் எனக்கு தோணுது. கொஞ்சம் விளக்கமா விளக்கி சொல்றியா? உங்க ஹேமக்க கொஞ்சம் கடனா தரீங்களா? முடியாது. உனக்கு வேணா வேற யார்கிட்டயாவது போய் கேட்டு வாங்கிக்க. ஏன் கார் கவரா? நீ சாகசம் பண்றதுக்காக ஏன் கார் கவரை கொடுக்க முடியாது. அதுவும் இல்லாம இது ரொம்ப காஸ்ட்லியானது. ஏன் ரிப்போர்ட் கார்ட் கிளாத் உனக்கு வேணுமா? அது உன்னோட தானே? ஆமா. அப்புறம் என்ன கொடு. முடியாது. ஓடி போயிரு. இதுதான் என் கம்பெனியோட சிம்பிள். தொட்ட பிச்சு புடுவான், ஓடி போயிடு. ஹெல்மெட் மாட்டியா? மனச மாத்திக்கிட்ட. இந்த பிளாக நீ வச்சுக்கலாம். ஆமா, ஆனா நீ இப்படி வச்சுக்கலாம். பிராண்ட்னா சும்மாவா? வானத்துல பறந்து என்னோட வானலாவிய புகழ அடையிற வரைக்கும் நான் கொஞ்சம் கூட அடங்கவே மாட்டேன். கண்டிப்பா சாதிப்பேன். முடியாது. 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 No. முடியாது. முடியாது. பரவாயில்ல விடுக்கிக்கே, இந்த ஸ்டண்ட் நீ பண்ண கூடாதுன்னு இருக்கு போல இருக்கு. நான் விட்டு கொடுக்கறதா இல்ல கந்தர். ஆனா உனக்கு ரெஸ்ட் மஸ்ட் பா. எதுக்கு? ஏன்னா நாம தூங்கியா பல நாட்கள் ஆச்சு. ஓ, நல்லா தூங்கு குட்டி பாப்பா. பெரிய அநியாயம் நடந்து போச்சு. போலீஸ்! எதுக்கு காட்டு கத்துறீங்க? என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நீ எனக்கு சொந்தமானதை திருடிட்ட. இல்ல, நான் திருடல. என் பக்கம் திருடிட்டா. நம்மோட அமைதி பூங்காக்குள்ள ஒரு திருடன் நுழைஞ்சிட்டான். சின்ன முள்ளத்தனமா பேசாதீங்க. திருடலாம் இல்ல. உண்மையிலேயே இங்க திருட வந்திருந்தானா விலை மதிப்பே இல்லாத பொருளை தானே திருடிட்டு போயிருக்கணும். அதாவது என்னோட கம்பெனி முத்திரை. உன் கம்பெனி முத்திரை எங்க இருக்குன்னு பாரு. போச்சே போச்சே, என் கம்பெனி முத்திரை போச்சே. இதுல இருந்து தெள்ள தெளிவா தெரியுது, இதுக்கு காரணமே நீதான். எல்லாம் சரிதான், ஆனா இவன் தான் திருடி இருப்பான்னு நீங்க எப்படி சொல்றீங்க? இதே காரணத்துக்காக தான் அவன் உங்க பொருளையும் கேட்டு வந்திருக்கான். சாகசத்துக்காக. தயவு செஞ்சு என்ன நம்புங்க, நான் எதையுமே திருடல. நான் தூங்கிட்டு இருந்தேன். உண்மையா தான் சொல்றான். இவனை நானே தான் தாலாட்டு பாடி தூங்க வச்சுட்டு போனேன். அதாவது இந்த போர்வை வச்சுதான் தூங்க வச்சேன். நண்பர்களே, உண்மைதான். நான் அடிக்கடி தடாலடி சாகசம் பண்ணி உங்களை பதற வச்சு சதற வைக்கிறது என்னமோ உண்மையான விஷயம் தான். ஆனா எங்கேயுமே ஆட்டைய போடுறது கிடையாது. ஓ அப்படியா? ஹெல்மெட் தலையா? அதை நிரூபிச்சு காட்டு. நான் திருடலங்கிறத கண்டிப்பா நிரூபிக்கிறேன். இந்த இடத்த என் பாதுகாப்பு வளையமா மாத்துறேன். கந்தர், நாம சாதிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எல்லாத்தையும் போட்டு கந்தர், தேடுதல் வேட்டையை இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். அங்கிள் 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 மேக்னஸ் அங்கிள், மிஸ்டர் விக்கலோட பொருள் ஒண்ணு காணா போச்சு. ஆனா அதே மாதிரி பொருளை நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க தான் ஆட்டைய போட்டீங்களா? இது எங்க பரம்பரைக்கு சொந்தமானது. பல நூற்றாண்டுகளா நாங்க இதை வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்புற மாதிரி கதையை சொல்லுங்க. அது கிக்கி, அது எங்க அப்பாவோட ஹேமக்கே தான். அப்படியா? எங்க வழக்கப்படி குழந்தைங்களை இதுல வச்சுதான் தாலாட்டு பாடுவாங்களாம். என்ன சொன்னேன்? கரைப்படாத கரங்கள். வாங்கப்பா வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஓ ஹாய் கேக். சரி ஐயா, எங்க கிளம்பிட்டீங்க இப்போ? உனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வரேன். ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன். ஓகே, உங்க கதையை நான் நம்புறேன். கதவை திறந்து விடு கந்தர். சாப்பிட வாங்க போறாரா? அப்படின்னா நான் என் ஜிபிஎஸ் வச்சு அவரை ட்ராக் பண்றேன். அதாவது கந்தர் பொசிஷனிங் சிஸ்டம். நில்லு. நீ வீட்டை விட்டு வெளியே போனா இந்த புக்ல ஒரு கை எழுத்த போடு. சின்ன பசங்க பேச்செல்லாம் நான் கேக்குறது இல்ல. சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். இவனுக்கு தண்டனை கொடு கந்தர்.
நான் ரொம்ப பயந்துட்டேன். ஓ, எனக்கு தண்டனை கொடு தம்பி. போதும், என்னால திரும்ப அடக்க முடியல. போதும், போதும், என்னால முடியாது. சிப்பு, சிப்பு, சிப்பு வருது. போதும். கொஞ்சம் அடங்கறியா பட்டோஸ்கி? வர வர உன் தொல்லை எங்களால தாங்க முடியல. நீ திருடலாங்கிறத உன்னால நிரூபிக்க முடியல. சும்மா எங்களை ஏமாத்த பார்க்காத. அவர் சொல்றது சரிதான். இப்போ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. எங்க சந்தேகத்தை நாங்க உறுதிப்படுத்திக்கிட்டோம். அந்த திருட நீயா தான் இருக்கணும். இவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஆனா நான் திருடன் கிடையாது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. இன்னும் ஒரு ராத்திரி எனக்கு டைம் கொடுங்க, நான் நிரூபிக்கிறேன். கேக்குறால கொடுத்துறாங்களா ப்ளீஸ். ஓகே, இன்னும் ஒரு நாள் ராத்திரி உனக்கு டைம் கொடுக்கறோம். அதுக்குள்ள நீ திருடனை பிடிக்கல, ஒன்ன பிடிச்சு போலீஸ்ல கொடுத்துருவோம். ஆமா புள்ள பூச்சிங்களா கீச்சிலக்கா. கொஞ்சம் சீரியஸா இருக்கு கந்தர். நான் தான் திருடன் எல்லாரும் நினைக்கிறாங்க. அது இல்லன்னு எப்படியாவது அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும். உண்மையான திருடனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அதை செய்யறதுக்கு ஒரே வழி இரவு வேட்டை தான். அப்போ இன்னைக்கு நாம கண்ணு முடிச்சாகணுமா? இத மீறி எவனாலையும் உள்ள வர முடியாது. ஆனா நம்ம ஷிஃப்ட் போட்டு மாத்தி மாத்தி ஏரியாவை கண்காணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் நீ பாத்துக்க, ரெண்டாவது நான் பாத்துக்கிறேன். பாட்டியம்மா பாட்டியம்மா வடை சுட்டுட்டாங்க. ரைட்டு, நானே பாத்துக்கிறேன். என் செல்ல குட்டி யாரோ ஆட்டைய போட்டு போயிட்டாங்க. அதாவது என் போர்வே சொன்ன. என்ன நம்புங்க, நான் ஒண்ணு திருடன் கிடையாது. அதனால ப்ரூவ் பண்ண முடியும். இந்த ஏரியா பூரா நிறைய செக்யூரிட்டி கேமரா ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன். செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வீடியோ ஒரு முறை பார்க்கணும். அதுக்கப்புறம் திருடன் கிடைச்சிருவான். நாம எல்லாரும் அந்த திருடனை ஒன்னா போடிச்சு தேனை அவன் மேல தெளிச்சு தேனி கூட்டத்தோட சுத்தி விடணும். சீட் இல்லாத பைக்ல அவனை உட்கார வச்சு இந்த ஊரை விட்டே துரத்தணும். இப்ப போய் இந்த வீடியோவை நல்லா அலசி அந்த உண்மையான திருடன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன். நான் தான் திருடனா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆனா நான் தூங்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டே இந்த வேலையை பண்றேன். அது எப்படி முடியும்? ஒருவேளை முடியுமோ? ஆனா நான் எதுக்கு மத்தவங்களோட பொருள் எல்லாம் திருடுறேன்? உற்றாலகடி கிரிகிரி கேரம் போர்டிங், அதுவும் கெண்டலோட பொருளை வச்சா, சிக்கரலியோட கார் கவரையும் வச்சா. குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சுதா இல்லையா? ஆமா, ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டு. அவங்க சொல்றது சரிதான். நான் கோக்குமாக்கா சேட்டை பண்ற பையனா இல்லாம திருடனாவும் மாறிட்டேன். கந்தரோட பொறுவையும் ஆட்டைய போட்டிருக்கேன். அதாவது அவன் செல்லக்குட்டி. இருந்தாலும் இதை வச்சும் என்னால என் வாழ்நாள் சாதனையை நிச்சயமா சோதனை இல்லாம மாத்த முடியும்னு எனக்கு தோணுது. என் பேரை சரி பண்ற நேரம் இது. என் கனவு இப்பதான் உண்மையிலேயே நினைவாகுது. இதோ வந்துட்டேன். இது விக்கலோடது. கெண்டிலோட ரிப்போர்ட் கார்ட் கிளாத், ரேடோட கொரி, கடி பண்ற ஆன்டியோட கார் கவர். சோலி முடிஞ்சு போச்சு. கந்தர் வெளியே தாண்டி சைலண்டா அதையும் வச்சிட வேண்டியதுதான். ஏன் செல்ல குட்டி நீயா அது? ஆமாமா நீயே தான். இங்க பாரு கந்தர், உண்மையிலேயே எல்லாத்தையும் ஆட்டைய போட்டது நான் தான். அப்படின்னா நீதான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றியா? ஆமா, ஆனா நான் தூக்கத்திலே தப்பு பண்ணிட்டேன். எக்கு தப்பா எல்லாரையும் எடுத்துட்டு போய் தூக்கத்திலே பேராபோர்டிங் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். அதுவும் என் போர்வைய வச்சா, அதாவது என் செல்லக்குட்டிய வச்சா. வர வர எல்லாருக்கும் குசும்பு ஜாஸ்தியாகி போச்சு. இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என் செல்லக்குட்டியை யாராவது தொட்டிங்கன்னா உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன். சிக்கரோலி, தெரிஞ்சு போச்சு. நீதான் என் பொருளை திருடி இருக்க. அதோ அவன் கூட தான் என் கார் கவரை திருடி இருக்கான். அப்படி பார்த்தா கெண்டல் கூட தான் என்னோட கம்பெனி முத்திரையை திருடி வச்சிருக்கா. ஓ, அப்படின்னா என் ரிப்போர்ட் கார்டு கிளாத்த தெரிஞ்சது நீங்க தானே அங்கிள்? அச்சச்சோ, இவங்க சண்டை போட்டுக்கிறாங்களே. நான் தான் தப்பு பண்ணேன்னு உங்ககிட்ட சொல்லணும். ஆனா உன்னை கும்மி அடிச்சிருவாங்க. உன் செல்லக்குட்டியை திருடினாலும் நீ என்ன மன்னிச்சல, அதே மாதிரி இவங்களும் என்ன மன்னிச்சிருவாங்க. எது நடந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் தயாரா இருக்கேன். ஓகே, புரிஞ்சு போச்சுல? உங்ககிட்ட ஆட்டைய போட்ட பொருள் எல்லாம் நான் திருப்பி கொடுத்துட்டேன். அதனால பழசெல்லாம் மறந்துட்டு புது வாழ்க்கையை போய் என்ஜாய் பண்ணுங்க. போங்க. வாட் லுக்கு? மறந்துடலாமே. ஓத்திக்கிச்சு. சிக்கலப்பா.
என்னோட டைரி. கோ பைலட், எதிரிங்க எந்த திசையில வந்துட்டு இருக்காங்க? எல்லா திசையிலுமே வந்துகிட்டு இருக்காங்க. எதிரி என் கண்ணுல சிக்கிட்டான். அவனை சதைச்சிடுறான் பாரு. லெஃப்ட் வாங்குற. இப்ப நிலைப்படுத்தி எதிரிய குறி வைக்கிற. கிக்கி நெருங்கி வந்துட்டாங்கப்பா. நெருங்கினவனை நொறுக்கலாம். இலக்க இப்ப தாக்கியாச்சு. இல்லப்பா கிக்கி, நம்மளதான் தாக்கிட்டாங்க. சீக்கிரம் ஆகட்டும். எப்படி இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குல்லப்பா. இந்த மொத்த இடமுமே ரொம்ப நல்லா இருக்கு. பல வருஷங்களா தொடர்ந்து கண்டபடி தேடி இப்படி ஒரு அற்புதமான இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு சூப்பர் பிளைட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இப்ப இதுல எரிபொருள் இல்லங்கிறது தான் பிரச்சனையே. நான் என்ன எரிபொருள் நிரப்புவா? உங்ககிட்ட அப்படி ஒரு எரிபொருள் இருக்கா என்ன? ஒரு 10,000 டன் சீச்சகை இதுல ஊத்தணும்னா மின்னல் வேகத்துல வானத்துக்கு கிளம்பி போய் ஏகப்பட்ட சாகசங்களை நாம செய்ய முடியும். கந்தர், இதுதான் சிறந்த யோசனை. இந்த மாதிரி ரகசிய தேவைக்காக நான் உன்னை ரகசியமா வளர்த்து வச்சிருக்கேன். அதை ரகசியமா மறைச்சு வச்சிருக்கேன். ரகசியமா வளர்த்து வச்சிருக்கியா? சரியான இதை வாங்கறதுக்கான பணம் ஏது? ஏய் பசங்களா, இது ஒண்ணும் பொது வழி கிடையாது. நீங்க இதை படிக்கவே இல்லையா என்ன? ஆப்பிரிக்க பாஷையில போட்டிருக்கு. சரி, நானே மொழிபெயர்ப்பு பண்றேன். கிளம்புங்க. நாளைக்கு காலையில இந்த இடத்தை அழிக்க போறோம். அழிக்க போறீங்களா? நீங்க சொல்றது சரிதான் தம்பிங்களா. என்னுடைய புது ஷாப்பிங் மாலுக்காக இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன். இந்த மாதிரி ஒண்ணு நீங்க பார்க்கவே முடியாது. இது பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம். கந்தர், உடனடியா நாம பணத்தை அள்ளிக்கிட்டு வந்து எரிபொருளை நிரப்பி இந்த பிளைட்டோட கிளம்பி ஆகணும். சீக்கிரம் ஆகட்டும் தம்பி. ஏன்பா கிக்கு, அவ்வளவு சீட்டா சக்கியும் வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா என்ன? ஆமா, அந்த ரகசிய பொக்கிஷத்தை யார் கண்ணிலையும் படாம ரகசியமா மறைச்சு வச்சிருக்க. பிராட், நான் சும்மாவா ஹெல்மெட் மண்டனோட சேவிங்ஸை சதைச்சிடுறேன். ஓ, வந்துட்டியா ஹெல்மெட்? நீங்க வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் ரூமுக்கு நான் வராம? ஃப்ரீயா விடே. எனக்கு தெரியாம என் ரகசிய பொக்கிஷத்தை நீ தொட்டினா நான் எப்படி உன்னை ஃப்ரீயா விடுறது சொல்லு. இப்ப நீ என்ன பண்ண போற? பண்ண வேண்டியது வா பார்க்கலாம். அச்சிச்சோ, அச்சிச்சிச்சிச்சிச்சோ, என்னால இதை பார்க்க முடியாது. பிராட், நான் சும்மாவா? பிராட், நான் சும்மாவா? பிராட், நான் சும்மாவா? பிராட், நான் சும்மாவா? போது அடங்குறீங்களா? என்ன நடந்துட்டு இருக்குதுங்க? பிராட் எனக்கு தெரியாம ரூமுக்குள்ள வந்திருக்கான். ஆனா- அனுமதி இல்லாம என்னோட பொருட்களை தொட்டான். ஆனா- என் ரகசிய பொக்கிஷத்தையும் அடிச்சிட்டான். இவன் போய் சொல்றான்ப்பா. நிறுத்துங்க. என் பொறுமையை ரொம்பவே சோதிச்சிட்டீங்க. இனிமேல் அப்படி இருக்க முடியாது. உங்க 2 பேருக்கு ஒழுக்கம்னா என்னன்னு தெரியல. ஒவ்வொரு முறையும் தோத்து போறதும் நான் தான். வேற வழியே கிடையாது. சகோதர சட்டத்துக்கு உங்களை அடிபணிய வைக்கிறது என்னோட கடமை. சகோதர சட்டமா? அதேதான். எப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கு சில சமயங்கள்ல உதவி செய்ய 3வது மனுஷங்க வருவாங்க. என்ன மாதிரி அவங்கள ஒரு சட்டத்துக்குள்ளேயும் கொண்டு வருவாங்க. இப்ப இந்த சகோதர சட்டப்படி நீங்க கையெழுத்து போட்டு உங்களுக்குள்ள சண்டையே வராதுன்னு உறுதிமொழி கொடுங்க. இதெல்லாம் வேலைக்காகும் தோணலப்பா. ஆமா ஆமா, எங்களுக்கு ஒத்து வராது. இனிமே இந்த ஒப்பந்தத்தை நீங்க ஒரு நாளும் மீறவே கூடாது. இதுக்கு சாட்சியா இருக்கிறது 3வது மனுஷன், அதாவது நான். நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும். அத வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. ஒருத்த இன்னொருத்த பொருள் மேல கை வைக்கவே கூடாது. அதை மறந்துடாதீங்க. என்ன, நான் வரட்டுமா? ஏதோ ஒண்ணு. பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அப்படின்னு யார் சொன்னா? இன்னமும் உன் பணம் எல்லாம் அவங்கிட்ட தானப்பா இருக்கு. அப்படியா கதை? எங்க விட்டோமோ அங்கேயே தொடங்குவோம். பிராட் கிட்ட இருந்து என் பணத்தை திரும்ப வாங்கி ஆகணும். ஆனா எப்படி? அன்புள்ள டைரியே. தைரியா? ரகசியங்கள் நிறைஞ்ச அன்பு டைரியே. ரகசியமா? என் வாழ்க்கையை முழுமையாக்குற அந்த விஷயத்துக்காக நான் கடுமையா உழைச்சு பணம் சேர்த்துட்டேன். மொத்தத்துல சாதிச்சிட்டேன். ரகசியமான ஒரு இடத்துல அது எல்லாத்தையும் பத்திரமா பதுக்கியும் வச்சுட்டேன். கண்டிப்பா சரி, யாரா இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன முயற்சி பண்ணாலும் சிக்காது. நான் இப்ப கடைக்கு ஒரு முக்கியமான விஷயமா போறேன். நீ எல்லாத்தையும் பத்திரமா பாத்துக்க. பிங்கோ. பிங்கோ விளையாட போறோமா? எனக்கு அந்த விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். இல்ல கந்தர், அவன் சுட்ட பணத்தை எங்க வச்சிருக்கான்னு அந்த டைரியை சுட்டு நாம தெரிஞ்சுக்கணும். நாம இப்ப கடமையில இறங்கலாம். அவசரப்படாத. அந்த பிராட் அவனோட டைரிய இங்கதான் இருக்கு. இத படிச்சு உள்ள இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். கிக்கி, கொஞ்சம் இரு. என்ன விஷயம்? மத்தவங்க டைரிய படிக்கிறது ரொம்பவே தப்பு. எந்த தப்பு இல்ல. என்ன ஏமாத்தினவன் டைரிய படிக்கிறதுல எந்த தப்பு இல்ல. அதுக்குள்ள சட்ட திட்டத்தை நீ மீற ஆரம்பிச்சிட்டியா? நான் அதை மதிச்சாலும் அவன் அதை மதிக்க மாட்டேங்கிறானே. அதுவும் இல்லாம மத்தவங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுல சுவாரஸ்யம் இருக்கு. அதுவும் சரிதான். ஆனா அந்த பூட்டை எப்படி திறக்க போற? ஏய் குட்டி தம்பி,
அங்க உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லையே. நான் ஒரு உண்மையை சொல்றதுக்காக தான் வந்தேன். சகோதர சட்டத்திட்டம் என்னோட மனநிலைய ஒரே அடியா மாத்திடுச்சு. அதனால உன்கிட்ட இருந்து புடுங்கின எல்லா பணத்தையும் உன்கிட்டயே கொடுக்க போறேன். இந்தா, உன்னோடது உன்கிட்டயே இருக்கட்டும். உண்மையிலேயே உனக்கு தாராள மனசு. சகோதர சட்டத்திட்டத்தை நீயும் உடைச்சிருக்க மாட்டேன்னு நான் உறுதியா நம்புறேன். அப்புறம் பார்க்கலாம் தம்பி. அடேங்கப்பா, அவங்க அண்ணா உண்மையிலே ரொம்ப மாறி போயிட்டான். நீ சொல்றது சரிதான்ப்பா கந்தர். அவன மாதிரியே நானும் சகோதர சட்டத்திட்டத்தை ஒழுங்கா மதிச்சிருக்கணும். ஆனா மீறிட்டேன். சரி, நமக்கு தான் பணம் கிடைச்சிருச்சே, உடனடியா எரிபொருளை வாங்கலாம், ஜெட்டுல ஏறுவோம். அது முடியாது கந்தர். ஏன்னா மறுபடியும் அவனோட டைரியை கொண்டு வந்து இந்த ரூம்ல வச்சாகணுமே. எனக்கு என்னமோ அது சாத்தியம்னு தோணல. என்ன பேசுற கந்தர்? நான் சொன்னா புரியாதே, கொஞ்சம் அங்க பாரு. இப்போ புரியுதா? அத பிடிக்கணும். கந்தர், ஸ்கேட் போர்டு கொடு. ஐயா, ஓட்டிக்கிச்சு. கிக்கி, என்னால ஓட முடியல. சிக்கிக்கிச்சு. இப்போ உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறேன். ஹெல்மெட் மண்டையா. பிராட், நீ இங்க ஒரு சூப்பர் பென் வாங்கலான்னு வந்தேன். அப்பதான் என்னோட டைரி அதாவது அது அது வந்து என்னோட பர்சனல், வெளியே சொல்ல முடியாது. உன்னை அப்புறம் பாக்குறேன் குட்டி தம்பி. நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனோ? கந்தர், உடனே இந்த டைரியை கொண்டு போய் வீட்டுல வச்சாகணும். ஏன்னா பிராட் எப்ப வேணாலும் அங்க போவான். உனக்கு என் வாழ்த்துக்களை நான் இப்பவே சொல்லிக்கிறேன். ஏன்னா அவன் வேகமா போற பஸ்ல வேகமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஆனா நீ இன்னும் இங்கதான் நின்னுட்டு இருக்க. இது வேலைக்கு ஆகுமா? இத பார்த்து ரொம்ப ஜாக்கிரதையா கொண்டு வா நண்பா. ஏன்னா இதுதான் சீட்டா சாக். இது ரொம்பவே ஆபத்தான ஒரு ரசாயன பொருள். ரொம்ப ஆபத்தான பொருளா இருக்கும் போல இருக்கு. யாராவது வந்து எடுத்து போயிட்டாங்கன்னா? எதுக்கு கவலைப்படுற? யாரும் வர மாட்டாங்க. வா போலாம். இது கிளம்புறதுக்குள்ள நம்ம காக்பிட்ல இதுவும் நல்ல யோசனையா தான்ப்பா இருக்கு. ஆமா, ஆனா ஏதோ சாஃப்டான பொருள் மேலதான் நம்ம விழுந்திருக்கோம்னு தோணுது. ஆஸ்கர், எங்கடா இருக்க செல்லக்குட்டி? எங்க இருக்க? கடைசியா சகோதர சட்டத்தை காப்பாத்தி அது அங்கேயே வச்சிடு. உனக்கு எவ்வளவு தைரியம்? பாத்தீங்களாப்பா, இவன் சகோதர சட்டத்தை மீறிட்டா, என்ன ஏமாத்திட்டா. ஆனா அப்பா, நான் விளக்க முடியும். இத பாரு கிக், இனிமே நீ எதையும் சொல்ல தேவையில்லை. சகோதர சட்டத்தை நீ உடைச்சிட்ட. அதுக்காக உனக்கு பெரிய தண்டனை காத்துட்டு இருக்கு. என்ன பாக்குற? அந்த டைரி வெறும் உலோலாக்கி. கிக்க இதுல சிக்க வைக்கிறதுக்காக நான் திட்டம் போட்டேன். அவனுக்கு அப்பதான் நல்ல தண்டனை கிடைக்கும். உங்களை இதுல சிக்க வைக்கிறதுக்காக நாள் பூரா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட கொடுத்த காசு போலியானது. உண்மையான காசு என்கிட்ட தான் இருக்கு. கொஞ்சம் அங்கேயும் பாரு. ரொம்ப அரிய பொக்கிஷத்தை நான் அந்த பணத்துல வாங்கிட்டேன். இதுதான் உலகத்திலே எனக்கு ரொம்ப முக்கியமானது. கிளம்பு, காத்து வரட்டும். தயாரா இருக்கியா கேக்? வேண்டாம், எந்த தண்டனை வேணா கொடுங்க. ஆனா இது வேண்டாம். ஹெல்மெட் மண்டையனுக்கும் ஏகப்பட்ட தண்டனை கிடைக்கும். நானும் இங்க ஜாலியா உட்காந்து இந்த படத்தை பாப்பேன். இத பாத்துக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. அப்படியே அசையாம நில்லு. அம்மம்மா, உன்னை நான் விட மாட்டேன். என்னப்பா ஏதோ தண்டனைன்னு சொல்லிட்டு என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இத பாரு கேக், நீ அந்த தப்ப செஞ்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். பிராட் கிட்ட இருந்து விலகி இருக்கத்தான் நீ முயற்சி பண்ணுவ. அவனை பயமுறுத்தினா மட்டும்தான் அவனை அடக்கி வைக்க முடியும். அதனால அவனை சமாதானப்படுத்துற மாதிரி நாம நடிக்கலாம். ஆகட்டும். அம்மம்மா, அப்பப்பப்பா, குறும்புக்கார பாட்டி.
இப்படிதான் நாளைக்கு எல்லாமே நடக்க போகுது. அந்த சாகசம் நிஜமா மாற போகுது. இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறதுக்கு ஒரு காரணமும் கிடைச்சிருச்சுப்பா. ஐஸ் குச்சியை வச்சு இப்படி பண்றது வேடிக்கையா இருக்குன்னு எல்லாரும் நம்மள கிண்டல் கூட பண்ணலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ பெரிய அறிவாளி. கேக், உங்க பாட்டி எந்த நேரம் வேணாலும் இங்க வருவாங்க. எனக்கு அவங்கள பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. நல்ல விஷயமா இருக்க. அவங்க வந்த உடனே இதை வச்சு அவங்கள நான் கவனிக்கிறேன். இது நல்ல விஷயமே கிடையாது. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்றது உண்மையான குறும்பே கிடையாது. பாட்டி கிட்ட குறும்பு பண்றதுக்கு நீங்க வேற ஏதாவது யோசிக்கணும்பா. ஏன்னா நானே வேற ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். இது கூட நல்லது கிடையாது. உனக்கு தெரியாது கந்தர், அவங்க குறும்பு படத்துல கில்லாடி. என்ன பண்ணாலும் பின்வாங்க மாட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இல்லையா? அவங்க வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. வாங்கம்மா, உங்களுக்காக ஒரு பரிசு வச்சிருக்கேன். உங்க முகத்துக்காகவே. எங்க போனாங்க அவங்க? மகனே, உன்கிட்ட 1000 தடவை சொல்லிட்டேன். இப்படி முகத்துல சாப்பாடு அடிக்கிறது குறும்பு இல்ல. யார் அதை என் மேல எரிஞ்சது? ஹலோ பேராண்டி, நீ எப்படி இருக்க குட்டி தம்பி? மறுபடியும் நான் உங்க அப்பா கிட்ட குறும்பு பண்ணிட்டேன். அதோட எங்க அப்பா பாட்டியை தாக்குறதா நினைச்சுக்கிட்டு மறுபடியும் வேற ஒரு ஆளை தாக்கிட்டாரு. அவங்க மனசு எவ்வளவு வேதனை போட்டிருக்கோம். அப்பாவை விட்டு தள்ளுங்க. நான் பண்ண போற ஒரு விஷயம் உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போகுது. புரிஞ்சு போச்சு. ஐஸ்கிரீம் குச்சிகளை வச்சு நீ உருவாக்கி இருக்கிற இந்த சாகச ரேம்ப் தானே? ஓ அதுவா? அதெல்லாம் வேலைக்காகாது. நான் இனிமே இந்த மாதிரி சாகசம் பண்ண போறதில்ல. என்னது? என் பேர நீ சாகசம் பண்ண மாட்டியா? ஆமா, அதுல இருந்து நான் ஒதுங்கிட்டேனே வச்சுக்கோங்க. சும்மா இதெல்லாம் லூலாய்க்கு. ஆட்டோயம் ஆட்டோயம் டொயா டொயா நிக்கவே மாட்டேங்குது. கேக்கு ரொம்ப வலிக்குதுப்பா. இந்த மிருகங்களை பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இது ரொம்ப அற்புதமா இருக்குல்ல? மரத்து மேல ஏறும், அப்படியே இறங்கும், மறுபடியும் ஏறும், இறங்கும். இதுல சிறந்தது என்னன்னா இது எல்லாத்தையுமே இது மெதுவா செய்யும். ரொம்ப மெதுவாதான் இருக்கு. 98, 99, மொத்தம் 100 கணக்கு பண்ணிட்டோம். எவ்வளவு நேரம் தான் இந்த இம்சையை நான் தாங்கறதோ தெரியல. அடேங்கப்பா, ஏதோ மியூசியம்னு சொன்ன, ஆனா ரொம்ப மோசமா இருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க? இந்த மாதிரி இடத்துக்கு வரதுக்கு நீங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப நீ சாகசம் செய்ய மாட்டேன்னு சொல்றது உண்மைதானா? சரி, நாம கிளம்பலாமா? எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? வீட்டுக்கு போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? அச்சச்சோ, இனிமேல நம்மால முடியாதுப்பா. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு பொறுமையே கிடையாது. உனக்கு என்ன ஆச்சு பேராண்டி? நிறைய சாகசங்கள் பண்ணி தடாலடி வீரனா இருந்தியே, நீ பின்வாங்கினதே இல்ல. ஆனா இப்ப அப்படி இல்லையே. இதெல்லாம் ஒரு சாகசமா? எனக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. நான் இதை ஏத்துக்கவே மாட்டேன். நல்லா ஏமாந்தீங்களா? அப்போ நீ இப்ப குறும்பு பண்ணியா? இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் நீங்க உண்மையிலேயே நம்பிட்டீங்களா என்ன? நான் அப்பவே யோசிச்சிருக்கணும். ஏன்னா நீ இவ்வளவு நேரமா ஹெல்மெட்டையும் சாகச உடையும் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. என்ன நீ தோக்கடிச்சிட்டேன்னு நம்பவே முடியல. ஆனா இதே மாதிரி உன் சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஏன்னா நான் பதிலுக்கு உன்கிட்ட குறும்பு பண்ணுவேன், அதை நீ மறந்துடாத. கண்டிப்பா பாட்டி, பாத்துடல வாங்க. ஆனா நீ கவலைப்படாத, என் குறும்பு உடல் ரீதியா யாரையும் பாதிக்காது. ஹாய் பாட்டிமா, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, அதை மறந்துடாதீங்க. என்ன என்ன பாக்குற? ஹெல்மெட் பண்ணியா? இவனை கூட நீங்க விட்டு வைக்கலையா? யாருமே விதிவிலக்கு இல்ல. மறுபடியும் யார் இந்த வேலைய பண்ணது? இப்பவும் இது ஒரு குறும்பு கிடையாது. அப்படின்னா நீ சாகசம் செய்ய போற எப்படின்னு விளக்கு. அந்த உச்சியில ஆரம்பிச்சு சறுக்கிக்கிட்டே வந்து வேகத்தோடையும் விவேகத்தோடையும் கழுகு மாதிரி அப்படியே பறந்து வருவேன். ஓ கழுகா? எனக்கு பிடிச்ச ஷோ ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஜாக் வைல்டருடைய பறவை நிகழ்ச்சி. நீங்களும் அதை பாப்பீங்களா? அப்ப ஒரே நேரத்துல ஒரே நிகழ்ச்சியை நம்ம பாக்குறோமா? இப்போ போய் அதே மாதிரி ஒண்ணா பார்க்கலாம். கொஞ்சம் பாப்கார்ன் சாப்பிடலாம், கூடவே கொஞ்சம் லெமன் ஜூஸ் குடிக்கலாம். ஏன் நம்ம ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கோம்? நிறுத்த முடியலையே. என்னாலையும் நிறுத்த முடியல. இந்த பறவைகள் எல்லாம் ரொம்பவே மோசமானது. இதோட சிறப்பம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பறவைகள் கண்களை தான் குறி வைக்கும். உண்மையிலேயே ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நாளைக்கு நடக்க போற சாகசத்திலயும் நான் இதே மாதிரி தான் பறக்க போறேன். நாளைக்கு நீ நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாத்தணும். பாட்டி, நீங்க கலக்குறீங்க. இப்பவும் இது குறும்பல்ல. ஓ, இது என்னது? இதுக்கெல்லாம் நான் ஏமாறுவேன்னு நினைக்காதீங்க. இல்ல, உன்னோட சூட்ட சொல்ற, அது பிஞ்சிருக்கு. இதெல்லாம் விஷயமே கிடையாது. நான் எப்பவுமே இத மாதிரி தான் போட்டுட்டு இருப்பேன். அப்படியா விஷயம்? இத பார்த்த உடனே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஏன் பாட்டி, நாளைக்கு நீங்களும் வந்து என்னோட சாகசத்தை பாருங்களேன். என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா நான் காலையில எந்திரிச்சதும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் என்னோட குறும்ப பண்ணணும். அதுக்கப்புறம் தூங்கணும். தூங்கி எந்திரிச்சதும் மறுபடியும் அவங்க கிட்ட போய் என்னோட குறும்ப பண்ணணும். ஒரே பிஸி.
ஆனா கண்டிப்பா உன்னை பாக்குறதுக்கு நான் வருவேன். ஏன்னா என்னோட பேராண்டி சாகசம் பண்ண போறானே, விடுவேனா? அப்ப காலையில பார்க்கலாம். உன்னுடைய சாகசங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் இனிய பேராண்டி கிக், ராத்திரி முழுக்க கண் முழிச்சு உனக்காக ஒரு சாகச உடைய தயாரிச்சு வச்சிருக்க. நாளைக்கு நீ பறக்க போறேன்னு சொன்னியே, அது எனக்கு ஒரு ஞாபகத்தை கொடுத்திருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த சாகச உடைய தயாரிச்சிருக்க. இதே மாதிரி இன்னும் நீ பல சாகசங்களை செய்யணும்னு நான் உன்னை வாழ்த்துறேன். இப்படிக்கு உன் மேல அன்பு வைத்திருக்கும் உன்னுடைய பாட்டி. கண்டிப்பா உங்க குறும்பு தான் பண்றாங்க. என்னால ஏன் கண்ணே நம்ப முடியலப்பா கிக்கு. கண்டிப்பா அவங்க குறும்பு பண்றாங்களோ? அதேதான் நானும் சொன்னேன். நான் சொன்ன வார்த்தையை நீ சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லையே. அது ரொம்ப மோசம். அந்த மாதிரி சூட்டை நான் பார்த்ததே இல்ல. அத போட்டா காமெடியா வேற இருக்கும். எங்க பாட்டிக்கு இந்த மாதிரி ஒன்ன வடிவமைக்கிற அனுபவம் இல்ல. கண்டிப்பா இது குறும்பா தான் இருக்கணும். குறும்பெல்லாம் எனக்கு கரும்பு நிரூபிக்கிறேன். பார்த்து ஜாக்கிரதை கிக்கு, அவங்க பெரியவங்க இல்லையா? நிறுத்தி நிறுத்தி நிறுத்தி. கிக்கோட சாகசத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க. அம்மா, உங்களுக்கு ஓய்வு வேணாமா? ஏற்கனவே மியூசியத்துக்கு போகும்போது நான் நிறைய ஓய்வு எடுத்துட்டேன். என்ன விட்டு போயிட்டீங்களா? அதை விட்டு தள்ளு. நாளைக்கு கிக்கு பண்ண போற சாகசத்தை நான் பார்த்தே ஆகணும். அவனுக்காக ஒரு சாகச உடையும் கொடுத்திருக்கேன். அப்ப இது குறும்பு இல்லையா? பறந்து சாகசம் பண்ண போற ஒரே ஆள் அவனாதான் இருப்பான். நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. இப்படி அடிக்கடி அவன் சாகசத்தை பாக்குற வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். எடுத்தது அப்படியே கீழே வச்சிரு. ஏன்னா இதுவும் குறும்பு கிடையாது. மொத்த ஊருமே நாளைக்கு என்ன பார்த்தா சிரிக்க போகுது. அது ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கு பதிலா நான் செஞ்சு கொடுக்குற சூட்டையாவது மாட்டிக்கப்பா. ஆனா நான் அங்க போய் அதை செஞ்சுதான் அவனும் கந்தார். நீ உறுதியா தான் சொல்றியா? நம்ம பழமொழி தெரியும்ல, மகுடம் கிடைக்கும்னா மட்டும்தான் இன்னொரு ராஜ்யத்தை பிடிக்க பார்க்கணும், இல்லனா கூடாது. அதுவும் இல்லாம யாரும் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணிட கூடாது. உண்மைதான். ஆனா அதை போட்டுக்காம போனா பாட்டி வருத்தப்படுவாங்களே. மத்தவங்க கலாச்சாரம் பரவாயில்ல, களத்துல இறங்க போற. இவன் கிக் பட்டோஸ்கி இல்ல, சிக் பட்டோஸ்கி. ஓ கேக் மாட்னியா? அந்த சாகசோட ஒரு கொரும்பு. இந்த உலகத்தையே ஆணு வாய பழக்க வைக்கிற அளவுக்கு கிக் பட்டோஸ்கி ஒரு பெரிய சாகசத்தை செய்ய போறாரு. ஆனா அதுக்காக அவர் போட்டிருக்க ஜம்ப் சூட் தான் காமெடியா இருக்கு. கேக், என்ன பண்ற நீ? அடேங்கப்பா, பார்க்க வேடிக்கையா இருந்தாலும் என் பேரை கலக்கறான்ல. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, போலாம் வாங்க. போர் அடிக்குது. என்ன ஹெல்மெட் மண்டையன் தப்பிச்சுட்டானா? இது எனக்கு டைம் பாஸாவே இல்லையே. நான் கிளம்புறேன். பேராண்டி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. அந்த வேடிக்கையான உடைய நீ போட்டுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஆமா, சிறுபலத்தனமா தான். என்ன சொன்னீங்க? என்ன பேசுற நீ? அந்த மாதிரி உன்னை உருவாக்கி உனக்கு தருவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏமாந்தியா? இது எல்லாமே என்னுடைய திட்டம் தான். எப்படி ஏமாத்தினோம் பாத்தீங்களா? உங்களுக்கும் தெரியுமா? எனக்கு தெரியாம இப்படிப்பா சொந்தமா குறும்பு பண்றது எப்படின்னு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏகப்பட்ட புத்தகங்களையும் ஏகப்பட்ட வீடியோஸையும் பார்த்து முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட கூட கேட்டு விசாரிச்சு குறும்பு நான் என்னங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இப்பவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சிக்கரோலே ஜாக்கிரதை. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். நான் உங்களை குறி வைக்கவே இல்ல. நான் திரும்ப வந்து குறும்பு பண்ணுவேன். இது குறும்பு இல்ல, ஆனா நல்லா இருக்கு. சில பேருக்கு என்ன பண்றதுன்னே தெரியறது இல்ல. ஆமா, என்ன நீங்க மடக்குனீங்க, உங்களை நான் மடக்குனேன். அதனால ரெண்டு பேரும் ஒண்ணாயிட்டோம். உன்னை நான் பாராட்டியே ஆகணும் பேரா. நீங்க சொன்னா சரிதான். ஏய், அங்க பாருங்க.
தம்பி கயல் கூட ஒரு போராட்டம். चक 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 चक
சக் 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 வீட்டை பூட்டி வைக்கும் எந்திரம். சூப்பர் பால். சான்ஸே கிடையாது கேக்க. உண்மையிலே கலக்கிட்டோம். அது ராக் கேலஹான்ஸ் உடைய படத்துல வர மாதிரியே இருந்துச்சுப்பா. சாகசத்தை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போலாம். ஆமா, இந்த டிக்கெட்டை பத்தி தான் பேசுறேன். இந்த படத்தை பார்க்க தான் சைலண்டா எஸ்கேப் ஆகி வந்தேன். ஆனா இந்த படத்துக்கு நீ போக கூடாது. போக முயற்சி பண்ணா உனக்கு தண்டனை கிடைக்கும் உங்க அப்பா சொன்னாரு. ஃப்ரீயா விடுக்கண்ணா. அப்பா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சைலண்டா வீட்டுக்குள்ள போயிட்டா வயலண்டா எதுவும் நடக்காது. நேரம் என்கிட்ட பேரம் பேசாது. சரி வா, போற வழியில உன்னை டிராப் பண்றேன். சரிதான், போலாம். வந்தாச்சா? இந்த சக்கரங்கள் கரைஞ்சு போகாம இருந்தா சரியான நேரத்துக்கு வந்திருக்கலாம். எது எப்படியோ வந்தாச்சு. படுக்க அறை என்ன வாவான்னு கூப்பிடுது. அந்நியர் எச்சரிக்கை, அந்நியரை தடுக்க வேண்டும். நான் சாவி எங்கேயோ மறந்து வச்சுட்டனோ. இப்ப எப்படி உள்ள போறது? அந்நியர் எச்சரிக்கை, அந்நியரை தடுக்க வேண்டும். நெருங்கிட்ட மாட்டிக்கிச்சு. இங்க ஏதோ வினோதமான ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. ரோபோ பாட்டால பாதுகாக்கப்பட்டிருக்கா. அப்படின்னா எங்க அப்பா ஒரு புது செக்யூரிட்டி சிஸ்டம் வாங்கியிருக்கார் போல இருக்கு. ஆனா சொந்த வீட்டுக்குள்ளேயே போற கிக் பட்டோஸ்கியை யாரும் பங்கம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம வீட்டுக்கு எப்போ இங்க தானே வைப்பாங்க, மேட்டுக்கு அடியில. அந்நியர் எச்சரிக்கை, மீண்டும் தடுக்க வேண்டும். ரோபோபாட் 2000 யாராலையும் ஜெயிக்க முடியாது. திறமசாலிதான், ஆனா ஏன் அளவுக்கு இல்ல. அநியாயமா வந்த அந்நியரை அநியாயமா துரத்துற. தகரடப்பா, பாஞ்சு வந்து பறந்து வந்து இப்ப நான் அது வழியா இறங்க போறேன் பாரு. என் புத்திசாலித்தனத்தால அதை நல்லா குழப்பிக்கிட்டு இருக்க. அந்நியரை தடுக்க வேண்டும். உங்ககிட்ட இருக்கிற திறமை எல்லாம் இவ்வளவுதானா? இந்த தகர டப்பா கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கு. எப்பவும் என்னோட ஒரு படி முன்னாடி இருக்க. இதை நான் வீழ்த்தணும்னா அதே மாதிரி தான் நானும் யோசிச்சாகணும். யார் அங்கே? பேட்டரி சேல்ஸ்மேன். அப்படியா? எங்க காட்டு. மோதி பார்த்துடலாம். நீதான் ரோபோ பாட்டா? அப்புறமேட்டிவ் இத்தனோண்டு இருக்கியப்பா.
நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. உன் திறமையை காட்டின, ஆனா என் அளவுக்கு உன்னால வரவே முடியாது. அப்பா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரூமுக்கு போனோம். கிளம்புறேன். தபார் தம்பி, நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன். அதனால உள்ள போக அதிகாரம் எனக்கு இருக்கு. மரியாதையா கிளம்பிடு. அந்நியரை ஒடுக்க வேண்டும். அழிச்சிருவேன். உருவத்துக்கேத்த பலமே இல்லையே. அந்நிய சக்தி வீட்டுக்குள் தென்படுகிறது. அதை நாம் அழிக்க வேண்டும். சத்தம் போட்டு அப்பாவை எழுப்பிடாத. ரீசார்ஜிங். உயிரினம் தென்படவில்லை. குளிர்ச்சியால அது கண்களுக்கு நான் தென்படல. ராக் கேலகன் சொல்ற மாதிரி சூழ்நிலையை பயன்படுத்திப்போம். உயிரினம் தென்பட்டு விட்டது. உன்னை பார்த்ததுல சந்தோஷம். உயிரினம் தென்படவில்லை. சரியான இலக்கு இல்லை. வசமா மாட்டினியா? இப்ப யாரு வீரன்னு சொல்லு. பாவ நிறைய பணிய தவிக்கிற போல இருக்கு. கிக் பட்டோஸ்கி, இவ்வளவு சீக்கிரம் எழுந்திருப்பேன்னு எதிர்பார்க்கல. வா, உடனே நாம பிரேக்பாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரோபோபாட் கேக், இதுல உன்னுடைய கைவண்ணம் ஏதாவது இருக்கா? இல்லப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் நிம்மதியா ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கலாமே கீழே வந்த, அவ்வளவுதான். என்னது இது? அச்சோ, என்னால இதை நம்ப முடியலையே. நான் சொல்லியே இந்த படத்துக்கு நீ போயிருக்க. உனக்கு தண்டனை உண்டு. எந்திரம் ஜெயிச்சது. பரவாயில்ல, விடுங்கப்பா. ஒரு வீரனை போல தண்டனை ஏத்துக்கிறேன். ரொம்ப தைரியமா பேசாத கிக் பட்டோஸ்கி. இப்போ உனக்காக வரப்போறது புது எந்திரம். பயமுறுத்தாதீங்கப்பா. இதுக்கு முன்னாடி எந்திரத்தை தோக்கடிச்ச மாதிரி இதையும் தோக்கடிச்சு காட்டுறேன். அனுப்பி வைங்க. தொல்லை கொடுக்கும் உயிரினம். அதை அழிக்க வேண்டும். ஓவரா பெஸ்டனோ. எதிர்கால கிக்கும் கந்தரும். செம்ம வேட்டதான். இது கிக் பட்டோஸ்கிக்கான நேரம். தொல்லை போன்றவங்களுக்கு பதிலடி கொடுக்கிற நேரம். சரணடைஞ்சிட்டா சமாதானமா போயிடலாம். அதுல உனக்கு இஷ்டம் இல்லனா என் வழியிலேயே உனக்கு நல்ல பாடம் புகட்டுறேன். நல்ல வேலை பண்ண கேக். தேங்க்ஸ் கந்தர். உடனே ஃபுட் அண்ட் ஃபிக்ஸுக்கு போய் இந்த வெற்றியை கொண்டாடலாம். கேக் பட்டோஸ்கி, நீ வருவன்னு எனக்கு தெரியும்.
டார்க் ஒன் வந்துட்டா. உன் கவனத்தை ஈர்க்கனா இப்படி ஒரு நாடகத்தையே நடத்தின. உன் கவனத்தை ஈர்த்துட்டனா? இல்ல. இப்பவாத ஈர்த்தனா? இப்பவும் இல்ல. இப்போ இல்லையே. அப்படின்னா சரி, இது உன் கவனத்தை ஈர்க்கும். ஏதோ கருண மாதிரி வாட அடிக்கல. இல்லையே. கந்தருக்கு சூடு வச்ச முதல் ஆள் நீயா தான் இருப்ப. உலகத்திலேயே சக்தி வாய்ந்த லேசரை நான் பயன்படுத்தி இருக்கேன். என் நிபந்தனைகளை நீங்க நிறைவேற்றலனா அதை பயன்படுத்தி உலகத்தையே அழிச்சிடுவேன். உன்னோட நிபந்தனைகள் என்ன? கட்டி கட்டியா நிறைய தங்க கட்டிகள் எனக்கு வேணும். ஓ, அவ்வளவுதானே? அப்ப சரி. கூடவே வைரங்களும் தான். பரவாயில்ல, இது ஒண்ணு மோசமான நிபந்தனையா தெரியல. இருந்தாலும் என்னால. கூடவே குருவி மிட்டாயும் குச்சி மிட்டாயும் வேணும். அதை தொடர்ந்து ஓடுறது, ஓடியாடுறது, தாவறது, இந்த மாதிரி கால்நடைகளும் அதோட ஸ்பேஸ்ஷிப்பும் வேணும். எப்படி நிபந்தனை? இது எல்லாத்தையும் என்னோட ரகசிய இடத்துக்கு நீயே கொண்டு வந்து கொடுக்கணும். என் நிபந்தனைகள் நிறைவேற்றப்படலனா இந்த லேசர் வெடிக்கிற மாதிரி நான் டைமர் செட் பண்றேன். டைமே காட்டாம கிளைமேக்ஸ் போட்டிருக்கான். ரொம்ப மோசமானவன் தான். அடுத்ததாக டீனா சம்டைம்ஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இப்போ என்ன பண்ணலாம் கேக்? டார்க் ஒன்னோட நிபந்தனைகளை நிறைவேற்றுவோம். அப்புறம் அவனை கவனிக்கலாம். வர நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேங்கிறாங்களே. என் நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டுடுச்சா? ஒண்ணு மிஸ் ஆகுதே. கேக் பட்டோஸ்கி எங்க போனா? நீ யாரு? கேக்கால வர முடியல, அதனால அவனுக்கு பதிலா நான் வந்திருக்கேன். ஏன் நீ கேண்டல்னே கூப்பிடலாம்? கேண்டல்னு கேண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காத. நீ கிக்கா தான் இருக்கணும். உன் நிபந்தனைகளை நிறைவேற்றியாச்சு. மரியாதை அந்த லேசர் ஆஃப் பண்ணு. இப்ப எதுக்கு இப்படி சிரிக்கிற? என்னமா உங்களுக்கு என் திட்டம் புரியல? இவனை எல்லாத்தையும் அழிச்சிட்டானே. அப்படின்னா அந்த லேசர் என்னாச்சு? ஓ, அதை கேக்குறீங்களா? கந்தருக்கு சூடு வைக்கிற அளவுக்கு மட்டும்தான் அதுக்கு சக்தி இருக்கு. மறுபடியும் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற? உனக்காகத்தான். உன்னை இங்க வர வைக்கிறதுக்காக தான். ஏன்னா நான் உன்னை ஜெயிக்க நினைச்சேன். உன்னை அடிச்சு துவைச்சு காய போட போறேன். உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. ஏன்னா நான் ஒரு சூப்பர் ஹீரோ. ஓ, எனக்கு தெரியும். அதுக்காக தான் நான் வேற ஒண்ணு வச்சிருக்கேன். எப்படி? எந்திர மனிதல்ல. உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவன் கலக்குறான்பா. இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். கையை இழுத்து வச்சு முறுக்கி அடி. ரோபோ அடி. குமுற அடிக்கிறது. லெஃப்ட்ல வாங்கி ரைட்ல அடிக்கிறது. ஆள் காட்டி விரல் ஆட்டம். ஆட்டம் முடிஞ்சு போச்சு டார்க் ஒன். நீ யாருங்கிறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். பிராண்ட் நான் சும்மாவா? என்ன சுகம், என்ன சுகம். ஹேய், எதுக்கு அடிச்ச? என் கனவுல வந்து கந்தலாக்கிடுவேன். திரும்பவும் உன்னை கலங்கடிக்க கனவுக்குள்ள வருவேன். Yeah, bump it loud. Yeah. One more time. Yeah.
அண்ணன் தம்பி போட்டி. அவளுக்கு கேட்டுரும். யாரு? உங்க அம்மா தான். ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய ஆனிவர்சரி பிரசன்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா நடந்துப்பா. ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரைக்கும் விட மாட்டா. அதுவும் கடைசி வரை. என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? ஒண்ணு இல்ல, சும்மா கிளீன் பண்ணலாம் தான் வந்தேன். மரியாதையா அது எங்க இருக்கு சொல்லுங்க. நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியலையே டார்லிங். நான் என் பையனோட சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சரி, நான் உங்களை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். பாத்தியா எவ்வளவு மோசமா நடந்துக்கிறான். ஒரு தடவையாவது அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறான். எனக்காக உங்க அம்மா பிரசன்ட மறைச்சு வைக்கணும். இது ரொம்ப பெரிய பொறுப்பு. கேக் உன்னால முடியுமா? கண்டிப்பாப்பா. நான் அந்த gift எங்க போச்சு? இப்படி ஏகப்பட்ட குப்பையா இருந்தா நான் எப்படி அதை தேடி கண்டுபிடிக்க முடியும்? யாரும் கண்டுக்காதீங்க. இவ தேடுறத நிறுத்தவே இல்ல, அடங்க மாட்டேங்கிறான். வணக்கம் அன்பு நேயர்களே. பழைய பொருட்களை கொடுத்து புது பொருட்களை வாங்கக்கூடிய சந்தை இங்கு நடைபெறுகிறது. ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்த. தேங்க்யூ ரேடியோ. நான் அவளை அந்த வியாபார சந்தைக்கு கூட்டிட்டு போயிடுறேன். அங்கிருந்து திரும்ப வர வரைக்கும் நீ தான் இதை பத்திரமா பாத்துக்கணும். நீ இதை நல்லா பாத்துப்பேங்கிற நம்பிக்கையில நான் போறேன். என் பேரை கெடுத்துறாதே. எங்க? அவ்வளவுதான். கண்டிப்பா அம்மாவால கண்டுபிடிக்க முடியாது. இங்க இருந்து ஓடி போயிடு. அந்த குட்டி பொம்மையை காப்பாத்த நான் தேவதை மாதிரி வந்து காடி பின்னிடுவேன். முதல்ல போய் ஒரு ஸ்வெட்டர் பின்னு. ஹே கேக், எனக்காக அதை பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு நன்றி. நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நீயே என் சேர்ல உட்கார்ந்து இருக்க கூடாதே. அடேங்கப்பா, நிஜமாவா? ஓகே டார்லிங், வா இப்ப நாம சந்தைக்கு போகலாம். கோபப்பட்டதெல்லாம் போதும், வா முதல்ல வந்த வேலையை பார்ப்போம். போயிட்டு வரோம். ஹே ஹெல்மெட் மண்டே, நீ எப்படி அப்பா சேர்ல உட்காரலாம்? அது என்ன, அப்பா அம்மாவுக்கு தெரியாம கிஃப்ட மறைக்க சொன்னாரு. அதை நான் செஞ்சுட்டேன். எனக்கு கிடைச்ச பரிசு இது. நீயா? ஆனா அது ஏன் வேலையாச்சே? பிராட் நான் சும்மாவா? பிராட் நான் சும்மாவா? பிராட் நான் சும்மாவா? நீ சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா நீ ஒவ்வொரு வாட்டியும் தோத்துதான் போயிருக்க. அப்பாவை பல தடவை கவுத்து இருக்கேன். ஆனா இந்த தடவை அப்படி நடக்க விட மாட்டேன். இத பார் தம்பி, எங்க மறைச்சு வச்சிருக்க? ஓவரா பண்ணாத. நான் பாற மாதிரி. நீ என்னதான் கேட்டாலும் நான் என் செல்லக்குட்டி இப்ப தூங்கிட்டு இருக்கு. அம்மா பிரசன்ட் எங்க இருக்குன்னு சொல்றியா இல்ல இதை எரிக்கட்டுமா? அச்சச்சோ, என்னோட போர்டு. சரி சொல்றேன். அது பேபி டாலுக்குள்ள இருக்கு. அது ஒரு வயலின் கேஸ்க்குள்ள இருக்கு. அது பேபி கேரேஜ்க்குள்ள இருக்கு. அப்பாவோட காருக்குள்ள இருக்கிற அந்த பேபி கேரேஜியா சொல்றேன்? ஆமா, காருக்குள்ள இருக்கிற அந்த பேபி கேரேஜ்க்குள்ள தான் அது இருக்கு. அவங்க தெரியாதனமா அதை வித்துட்டாங்கன்னா அப்புறம் அப்பா உன்னை நம்பாத மாதிரி என்னையும் நம்பாம போயிடுவாரு. நான் தான் அந்த நெக்லஸை கண்டுபிடிக்க போற ஹெல்மெட் பண்ணியா. அப்பாவோட நம்பிக்கை நாயகன் நான் தான். பிராட் நான் சும்மாவா? எம்டியா இருக்கு. அப்பா கண்ணுல நான் படவே கூடாது. ஹலோ கண்ணு, வயலின் கேஸ்குள்ள இருக்கிற ஒரு பொம்மையை வாங்கறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு பேபி கேரேஜ்குள்ள வேற இருக்குமா? ஓ, உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நான் எல்லாத்தையும் வித்துட்டேனே. அதுக்கு பதிலா நீங்க இதை வாங்கிட்டு போங்க. நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் இந்த மக்கள் வாங்குறதே கிடையாது. ஏன்னு தான் தெரியல. டார்லிங், போதும் நிறுத்து. பிராடுக்கு முன்னாடி அந்த பொம்மையை கண்டுபிடிச்சாகணும்.
உன் உதவிக்கு நன்றி பிராட். ஊத்திக்கிச்சு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இந்த கேரேஜ் எங்க வாங்குனீங்கன்னு சொல்லுங்க. அதுவும் அந்த காப் கிட்ட இருந்து தான் வாங்கினேன். அந்த கேரேஜ்குள்ள இருந்த வயலின் கேஸ் எங்க போச்சு? உங்ககிட்ட இருக்கிற போர்டு ரொம்ப நல்லா இருக்குது. அது விக்கிறது கிடையாது. அந்த கேஸ் எங்கன்னு சொல்லு. சாரி தம்பி, இங்க வியாபாரம் பண்ணாம நான் எதை பத்தி பேச தயாரா இல்ல. இது ரொம்ப பெரிய பொறுப்பு கேக். உன்னால இத செய்ய முடியுமா? ஏன் சேர்ல உட்காந்துக்க சொதப்பிடாத. இதை பத்திரமா வச்சுக்கோங்க, நான் திரும்ப வருவேன். அந்த வயலின் கேஸ் எங்கன்னு சொல்லு. மேக்னஸ் கிட்ட தள்ளிட்டேன். பதுங்கி இருந்து பதற வைப்போம்ல. பார்த்தா மேக்னஸ் அங்கிள், அந்த வயலின் கேஸ் எங்க இருக்கு? எல்லாத்தையும் தாமதமா தான் வந்து கேப்பியா? அத ஒரு மொக்க பீஸ் கிட்ட தள்ளி விட்டுட்டேன். மொக்க பீஸா? மறுபடியும் நான் தான் ஃபர்ஸ்ட். போலாம் டியர். அவங்க வீட்டுக்கு போறாங்க. அந்த பொம்மையை சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த கேஸ்குள்ள வச்சிருக்கேன். அதை பார்த்துட்டா மட்டும் போதும். கமான் சீக்கிரம். இது எம்டியா இருக்கு. என் கனவு மாதிரியே. கண்டுகொண்டேன். என்கிட்ட இது சிக்கிடுச்சு. அப்பாவுக்காக இதை நான் காப்பாத்திட்டேன். அப்பா என்ன நினைச்சு பெருமைப்படுவாரே. மரியாதையா நெக்லஸ் வெளியே துப்பிடு பொம்மையே. பிராட், அது நம்மளுது கிடையாது. ஏன்னா அது இந்த மாதிரி பாக்ஸ்ல இல்ல. அந்த பொம்மை எவ்வளவு விலையுயர்ந்ததுன்னு உனக்கு தெரியுமா? அது சாதாரணமான பொம்மை இல்லைன்னு உனக்கு புரியுமா? இதோட சிறப்பு அம்சம் என்னங்கறத இப்ப காட்டுறேன். குழந்தை தொங்கிட்டு இருக்குன்னு சொன்னல. பொம்மை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க போறீங்க? சேதப்படுத்துறதுக்கு சேதாரத்தை கொடுத்துட்டு போங்க. ஒரு பாக்ஸ்ல போட்டு தருவீங்களா? ஓ, தாராளமாங்கோ. பிராட் பாக்ஸா? பிராட் நான் சும்மாவா? எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த போர்டை கொடுத்துடு. எங்க அது? பிரசன்ட் பிரசன்ட். பிரியானா, நீ கிக்க பாத்தியா? அதிரடி சரவெடிதா. அந்த டாலுக்கு பதிலா இப்ப இதை எடுத்துக்கிற. கொஞ்சம் இருங்க. இந்த பொம்மையை கொடுத்தா நெக்லஸ் கொடுப்பீங்களா? கொடுத்த வாக்கையும் பொருளையும் திருப்பி வாங்குறது இல்ல. உங்க கூட பிசினஸ் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். அப்படி போடுங்கண்ணா. இது எல்லாமே உன்னோட தப்பு தான். அப்பா உன்னை விட நான் தான் பொறுப்பானவன்னு சொல்லுவாரு. இப்ப அது முக்கியம் கிடையாது. அம்மாவோட ஆனிவர்சரி பாழா போச்சு. இனிமே அப்பா என்ன நம்பவே மாட்டாரு. நல்லா யோசிச்சு பாரு. அந்த கிஃப்ட்டுக்கு யார் பொறுப்பு ஏத்துக்கிட்டது? நான் கிடையாது. என்ன அவங்க திட்ட கூட முடியாது. நீ தான் நல்லா வாங்கி கட்டிக்க போற. எனக்கு அந்த கிஃப்ட் வேணும். உங்க அம்மா தொல்லை தாங்கல. அது வந்து என்ன ஆச்சுன்னா டாடி, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி காணாம போன எனக்கு பிடிச்ச பொம்மை. ஆனா டார்லிங் திரும்ப என்கிட்டயே இதை கொடுத்துட்டீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கப்பா. இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நாம ரெண்டு பேரும் சந்திச்ச முதல் நாள்ல நீங்க கொடுத்த அதே பொம்மை மாதிரி இருக்கு. ஓ, நீங்க கொடுத்ததுலயே பெஸ்ட் கிஃப்ட் இதுதான் டார்லிங். எனக்கு பிடிக்காத நகையை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா இதை கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அட, உனக்கு பிடிக்காததா நான் வாங்கி கொடுக்கவே மாட்டேன். ஆனா அப்பா, நெக்லஸ்க்கு பதிலா பொம்மையை வாங்கிட்டு வந்தது நான் தான். இதுக்காக நீங்க என்ன பாராட்ட வேணாமா? உண்மையிலேயே உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு பிராட்லி. ஓ, அப்படி போடுங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பிராட்லி, அந்த பிரியானாவோட டாய் ஹவுஸையும் சரி பண்ணிடு. நீ ரொம்ப பொறுப்பான பையன் இல்லையா? எனக்கு இதுவும் தேவை, எனக்கு வேலையும் தேவை. சாரே கேக், அடுத்த வருஷமும் நீ இதே மாதிரி எனக்கு சேவை செய்வியா சொல்லு. நோ ப்ராப்ளம் டாடி. ஏபிசிடி விளையாட்டு.
நீ என்ன சாப்பிட போற கிக்கி? நல்ல பெரிய ஊத்தப்பமா அது மேல 3 சட்னியும் ஊத்தி சாப்பிடுவேன். அதெல்லாம் இன்னைக்கு கொடுப்பாங்களா? இன்னைக்கு ஊத்தப்ப வெள்ளிக்கிழமை மறந்துட்டியா கந்தர்? அப்படின்னா எனக்கு 2 ஊத்தப்பம் அதுக்கு மேல 4 சட்னி ஊத்தி வைங்க. என்ன கேப்ப களியா? அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையா? வர வர நம்ம ஸ்கூல்ல எப்படி கவனிச்சுக்கணும்னே தெரியல. ரொம்ப ஓவரா போறாங்க. சர்ப்ரைஸ்! ஸ்பெல்லிங் விளையாட்டுக்கு யார் தயாரா இருக்கீங்க? சார், ஊத்தப்ப வெள்ளிக்கிழமைக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு ஒரு ஸ்பெல்லிங் ப்ரோகிராம் இருக்கு கேக். அதுக்கு கெண்டிலுக்கு நிறைய சக்தி தேவை. அதுக்காக தான் இந்த ப்ரோகிராம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒமேகா ட்ரீல எது ரிச்சான ஃப்ரூட்? Tuna, T-U-N-A. Tuna, Greek dinosaur இருந்து வந்துச்சு. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல ஸ்பெல்லர். நீ மட்டும் இல்ல நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சந்தோஷப்படலாம். கந்தர், உனக்கு ஒண்ணு இல்லையே. இது ஏதோ ஃபுட் பாய்சன் மாதிரி இருக்கு. இது நிச்சயமா அந்த கேப்ப களியால தான் இருக்கும். ப்ளீஸ் கெண்டல், எப்படியாவது குணமாயிடு. நீ பேசாம ஸ்டேஜ்ல வாய் அசைச்சா கூட போதும். ஈமோ கிட்ட வச்சு நான் பின்னாடி குரல் கொடுத்து சமாளிச்சுக்கிறேன். எந்த பிரச்சனையும் வராது. எங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படிதான். இப்படி ஸ்லோவா வாய் அசைச்சா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருமே. அவ இடத்த நிரப்புறதுக்கு வேற யாராவது நல்ல ஸ்டூடெண்ட் வேணுமே. கேப்பக்களி எல்லாரையும் பழி வாங்கிடுச்சு. நீதான் அவ இடத்தை எப்படியாவது எடுத்துக்கணும். நீ மட்டும் தான் பாக்கி இருக்க. நானா? முடியாது. எனக்கு அதெல்லாம் வேலைக்காகாது. இது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? 40 வருடங்களுக்கு முன்னாடி இதே போட்டியில இந்த ஸ்கூல் தோத்து போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னதான்ப்பா? அந்த வேர்டு பிரின்சிபல் இது ஒரு சென்டென்ஸா சொல்லி காட்டணுமா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. PRI, NCI, PLE. இல்ல, முழு சென்டென்ஸ் கேட்டிருந்தாலாவது தப்பிச்சிருக்கலாம். அன்னைக்கு நான் மிகப்பெரிய வாக்குறுதி எடுத்துக்கிட்டேன். ஒருத்தங்களை ட்ரெயின் அப் பண்ணி மிகப்பெரிய சாம்பியன் ஆக்கணும்னு நினைச்சேன். நம்ம கெண்டில் எதிராளிய நிச்சயம் தோக்கடிப்பான். ஆனா இப்போ என்னோட எண்ணம் பாழா போயிடுச்சு. அவமானம் நிறைஞ்ச உங்க கடந்த காலம் நல்லாவே இருந்தது. யாருக்கு இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. அச்சச்சோ, பிரின்சிபல் ரைவல். என் பேரை தப்பா சொல்லாத. மறுபடியும் தோத்து போகிறதுக்கு தயாரா இரு. என்ன என் ஸ்கூலுக்குள்ள ஒரு திறமசாலி இருக்கா, ஜாவியர். யார் இந்த பையன்? எதுக்கு பிளஜருக்கு? இவன் கிட்டத்தட்ட 6 கண்டங்கள்ல ஜெயிச்சிருக்கான். எஸ்டிஓபி சாவியர், அவ வேணா இந்த ஊருக்கு புதுசா இருக்கலாம். ஆனா எப்பவுமே மொழிக்கு பழசுதா. கேப்பகளி வேணுமா? நோ தேங்க்யூ. நீங்க பிரச்சனையில இருக்கிற மாதிரி தெரியுதே. ஏகப்பட்ட பசங்க நொந்துகிட்டு இருக்காங்க. அவங்களை கண்டுக்காதீங்க. ஏன்னா என்னோட சாம்பியன் இங்க இருக்கான். ரியலி? முன்னால என்ன கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இது ஒண்ணு குழந்தைங்க விளையாட்டு இல்ல. ஸ்பெல்லிங்கிறது ரியலான சேலஞ்ச். அதுவும் ரியலான ஆளுங்களுக்கு. அதோட உன்னுடைய இந்த அழகான ஹெல்மெட் உன்னை காப்பாத்தவே காப்பாத்தாது. இன்னைக்கு கண்டிப்பா நீ தோக்க போற. கண் டிடிடிடிடிப்பா நீ தோக்கதான் போ. ஓகே, அதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். தயவு செஞ்சு ஒத்துக்கிறேன்னு சொல்ல. நான் ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம ஜெயிச்சோம்னா ஊத்தப்ப வெள்ளிக்கிழமையை நீங்க ஏத்துக்கணும். டீல் ஓகே? எப்பவுமே ஓகே. செவ்வாய்க்கிழமையிலும் தான். முதல்ல வெள்ளிக்கிழமை என்கிட்ட சொன்ன. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க சார். அந்த பையனை நான் மண்ணை கவ்வா வைப்பேன். மாயி இன்னு காயி எவ்வு. வாயில வசம்ப வச்சுதான் நல்லா தேய்க்கணும். ஸ்பெல்லிங்கான பயிற்சியை நாம இப்பவே தொடங்கி ஆகணும். இது வேலைக்கு ஆகாது. நீ ரொம்ப மோசமா ஸ்பெல் பண்ற. இதனால மொத்த டைமும் வேஸ்ட் ஆகுது. உண்மைதான். நீங்க உண்மையிலேயே உங்க நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. தோக்க போறீங்க. யார கேட்டு இந்த ரூமுக்குள்ள வந்த? எங்க விசிட்டர்ஸ் பேட்ச காட்டு. விசிட்டர்ஸ் பேட்சா? நீங்க சொல்ற அந்த மாதிரி மோசமான விஷயம் எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது இருக்கு, என்கிட்டதான் இருக்கு. அப்புறமா உங்களை பாக்குறேன். ரொம்ப இழுக்கிறானுங்களே. இது மோசம், மோசமா மோசம், ரொம்ப மோசம். நான் கடைசியா டாக்டர் விசிட் பண்ணதை விட இது ரொம்பவே மோசமா இருக்க போகுது. பிரின்சிபல் சார், என்கிட்ட ஒரு கெட்ட செய்தி இருக்கு. உங்க ஹேர் கட் ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கு வேற வழியே இல்லையா? இல்ல, சுத்தம். நாம கண்டிப்பா அவனை ஜெயிச்சிருவோம் நம்புங்க சார். நாம கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அத நான் என் ஸ்டைல்லயே கத்துக்கிறேன். எழுத்து விளையாட்ட ஆரம்பிங்க. இத வச்சு நான் என்ன பண்ண முடியும் தம்பி? உங்களால முடிஞ்ச அளவுக்கு வேகமா தூக்கி போடுங்க. விருந்தாளிக்கு முன்னாடி நான் உங்களை மொக்கப்பட்டது ஞாபகம் இருக்கா? நீ தொலைஞ்சக்கி. மெயின்டைன் பண்ணுங்க. அற்புதம்.
ADRENALINE. Adrenaline. நல்ல வேலை பண்ண. பர்ஃபெக்ட். அடுத்த வார்த்தை வால்ட். VAULT. எப்படி? அடுத்த வார்த்தை பலூன். BALOO. BALLOON. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். கிட்டத்தட்ட நேரம் முடிஞ்சிருச்சு. நான் உனக்காக கீழே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Throny boat, THORNY. Blue, GLUE. Grizzly, GRIZZLY. Incline, INCLINE. Buckle, BUCKLE. ஒரு நிமிஷம் என் இதயம் என் வாய்க்கு வந்துருச்சு. என்ன நீ ரொம்பவே பயமுறுத்திட்ட. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. உங்க ரகசியம் என்கிட்ட ரகசியமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாக்கிக்கு. குட் ஈவினிங் கேக். நடக்க போற போட்டிக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மாட்ட ஆடிதான் கறக்கணும். வணக்கம். இந்த ஆனுவல் ஸ்பெல் பி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து ஒவ்வொரு ஸ்பெல்லர் போட்டியிடுவாங்க. ஒரு வார்த்தை சரியா சொல்லலனாலும் அவங்க ஆடி போயிடுவாங்க, அதாவது டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. முதல் ஸ்பெல்லர் இப்ப மைக்குக்கு முன்னாடி வரலாம். இப்போ அடுத்ததா ரெண்டு கடைசி போட்டியாளர்கள். உன்னால முடியும் கேக். ஞாபகம் இருக்கட்டும், அந்த வேர்டை நீ ஒரு சென்டென்ஸா கேட்டுக்க. மின்னல் வேகத்துல அந்த வார்த்தையை நீ ஸ்பெல் பண்ணி அவனை பதறடிச்சு செதறடி. ஓடிப்போ. கடைசி வார்த்தை தி பிரின்சிபல். அத ஒரு சென்டென்ஸா நீங்க கேட்க விரும்புறீங்களா? அதுக்கு அவசியமே இல்ல. PRINCI. PLE. உங்க பதில் ரொம்ப தப்பு. மரமே சாஞ்சிடுச்சே, எல்லாமே போச்சு. மிஸ்டர் பட்டோஸ்கி, அந்த வேர்டை நான் ஒரு சென்டென்ஸா கேட்க விரும்புறேன் சார். பிரின்சிபல் கேக் பட்டோஸ்கிய அவரோட ரூம்ல பார்க்க ரொம்பவே விரும்புறாரு. பிரின்சிபல், PRINCIPAL. சரியான பதில். மெல்லோ ப்ரூக் ஜெயிச்சிருச்சு. வாழ்த்துக்கள். நீ ஒரு மொக்க பீசி நினைச்ச, ஆனா நீ ஒரு கில்லி பீசி நிரூபிச்சுட்ட. அப்புறம் நான் உன்னை வந்து பாக்குறேன் பட்டா. ஆனா அடுத்த வருஷம் இந்த கிக்கு லக் இருக்காது. அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் மனதை கொள்ளை கொள்ளும் அசால்ட் சேவியர். நீங்க இல்லாம இதை செஞ்சிருக்க முடியாது. ரொம்ப நல்ல காரியம் பண்ணின மிஸ்டர் பட்டோஸ்கி. இதை நாம கொண்டாடுற விதமா இதை நாம சாப்பிடலாம். டிஸ்ட்ரிக்ட் வாய்ஸ் டான்சிங் காம்படிஷன் இன்னைக்கு ராத்திரி நடக்கிறது. எனக்கு பதிலா நீ தான் அதுல கலந்துக்கணும். நானே பாத்துக்கிறேன். கிக்கி, ரிலீஃப்ங்கிற வார்த்தையை நீ எப்படி ஸ்பெல் பண்ணுவ? எனக்கு தெரியல கந்தர். நீயா இருந்தா எப்படி பண்ணுவ? இப்படிதாப்பா.
திருவிழா. இந்த உடற்பயிற்சியெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணமானது. உள்ளுக்குள்ள ஒரு எரிமலை தூங்கிக்கிட்டு இருக்கு. அது எப்பவும் வெடிக்க தயாரா இருக்கு. நசுக்கிட்டாங்களே. ஏய், நான் இல்லாம நீ மட்டும் தனியா சாக்லேட் சாப்பிட்டிருக்கியா? இல்லையே. என்ன ஏமாத்தாத. அடங்குங்க. சோனாக்கு போலாம். சோனா சோனா சோனா. உடற்பயிற்சியில எந்த அளவுக்கு நான் சிறந்தவன் இப்ப நிரூபிச்சு காட்டுறேன். ஹே ஹலேக்கே. ஓடிப்போ. எப்படி? அச்சோ, என்னப்பா ஏதோ ஒண்ணு பறந்து வருது. இது ஒரு பயங்கரமான ஒட்டும் பச. அச்சோ, இது நம்மள ஊறிக்கிடுமே. அச்சோ, அழகான முடி போச்சே. அவனுக்கு உதவி தேவைப்படுது. நமக்கும் தான் உதவி தேவை. கோடி, எங்களுக்கு உதவி பண்ணு. உங்களுக்கு உதவி பண்ண நீங்க ஒண்ணு எனக்கு சம்பளம் தரல. நான் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறேன். உதவி செய்யுங்க. நமக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறான். இவனுக்கு நம்ம மேல பாசமே இல்ல. முடிஞ்சு போச்சு. காப்பாத்துங்க, நாங்க வசமா மாட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் போனா நான் நசுங்கி போயிடுவோம் போல இருக்கு. நாம தப்பிச்சிட்டோம். பொட்டோஸ்கே, நீ எங்களை காப்பாத்திட்ட. அதுவும் சும்மா சீனா காப்பாத்துனப்பா. சரி சரி, கண்டுக்காதீங்க, விட்டு தள்ளுங்க. இல்ல, நாங்க உதவி செய்யணுமே. நீ எங்களுக்கு உதவி செஞ்சதால பதிலுக்கு நாங்க உதவி செய்யறது அவசியம். இப்போல இருந்து நாங்க 2 பேரும் உங்க சேவகர்கள். நீங்க தான் எங்க முதலாளி. நீங்க அவங்க கூட இருக்கிறதா நல்லது. ஆமா, நான் தான் ஓஜி, ஒரிஜினல் கோடி. அவங்கிட்ட வெட்டி கதை பேசாம என்னோட முடிய வந்து வாஷ் பண்ணி விடுங்க. அந்த சீனே கிடையாது. இனிமே உனக்கு உதவ மாட்டோம். ஏன்னா எங்க 2 பேருக்கும் நீ உதவி செய்யல. என்ன விட்டு போறீங்களா? அதுவும் இந்த பட்டாஸ்கிக்காகவா? சரிதான், நீங்க இல்லனா யார் கவலைப்பட போறது? உங்களை விட நல்ல திறமையான ஆளுங்க எனக்கு கிடைப்பாங்க. உங்க உதவி எனக்கு வேண்டாம். கோர்டி சொல்றதை கேளுங்க. நீங்க அவனுக்கு தான் சேவகர்களா இருக்கணும், எனக்கு இல்ல. உங்களுக்கு சரியா புரியல கேக்க. நாங்க தான் உங்களுக்கு உதவி செஞ்சாகணும். நீங்க தான் எங்க புது முதலாளி. என்னை அவமானப்படுத்துறீங்க. நம்ம நட்பை கொண்டாட நாம இப்ப உடனே ஒரு இடத்துக்கு போகலாம். இல்ல, இங்க பாருங்க, உங்களை நான் ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்க முடியாது. எனக்கு ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். கிக்கி, கந்தர், என்ன காரியம் பண்ணிருக்க? இல்ல கந்தர், உனக்கு புரியல. இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம். கந்தர், நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். இவனுக்கு 2 பேரும் நாள் பூரா என் பின்னாடியே தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவ்வளவு மோசமா இருக்காப்பா கிக்கி? சொன்னாலும் உனக்கு புரியாது, பார்த்தாலும் தெரியாது. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே போறீங்களா? கந்தர், இவங்க 2 பேருக்கு இருந்து நான் தப்பிக்கணும். நல்லா வேலைப்பா, இப்பவாவது அதை சொன்னியா? இவனுங்க தொல்லையை என்னால பொறுத்துக்க முடியல. இவனுங்களை துரத்தி விட ஏதாவது ஒரு வழியை சொல்ல. அது எப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்தாதான் நானே வந்து அவனை துரத்தி விட்டுருப்பானே. நான் இவங்க உயிரை காப்பாத்திருக்கேன். அதனால அவங்க இப்ப என் உயிரை காப்பாத்தினா போதும். வாழ்த்துக்கள் கேக். உன்னை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். திட்டம் களை கட்டுது. ஓடிப்போ. ஆண்டனி, மைக்கேல், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? காப்பாத்துங்க. வழக்கமா செய்யற சாகசத்திலையும் எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. உதவின்னு கேட்டேன். எனக்கு முன்னாடி கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு இருக்கிற ஒரு வண்டியை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன். கிக்கி, உண்மையிலேயே இதுல கண்ட்ரோல் காணாம போயிடுச்சுப்பா. அச்சச்சோ, கிக் பட்டோஸ்கி இப்ப ஆபத்துல இருக்காரு. உடனே அவரை காப்பாத்த போயாகணும். ஒன்னா இணைஞ்சு உதவி பண்ண போகலாம். போலாம் வா. நாம நல்ல நேரத்துக்கு இங்க வந்து சேர்ந்துட்டோம். உடனடியா இப்ப நம்ம இதை ஆஃப் பண்ணணும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். எனக்கு ஏதோ வாசனை அடிக்குது, மூந்து பாக்கலாம். திரும்ப என்ன விட்டுட்டு சாக்லேட் சாப்பிட்டியா? இல்லையா. என்ன மறுபடியும் நீ எங்களை காப்பாத்திட்ட கேக். ஆமா, இப்ப உனக்கு நாங்க அதிகமா உதவி செய்யணும். அச்சச்சோ, நான் சாப்பிட்டதுல ஏதோ ஒண்ணு என் தொண்டையில சிக்கிக்கிச்சுன்னு நினைக்கிறேன்.
அச்சச்சோ கிக்கு சிக்கிக்கிச்சு. நமக்கும் சிக்கிக்கணும். நாங்களும் இப்ப ஆபத்துல இருக்கோம். மறுபடியும் எங்களை காப்பாத்திட்ட கேக். ஆமா, இப்ப 3 மடங்கு உங்களுக்கு உதவி செய்யணும். சரியா சொன்ன. காப்பாத்துங்க என்னால நீச்சல் அடிக்க முடியல. கிக்கு ஆபத்துல இருக்காரு. காப்பாத்துங்க சீக்கிரம். நான் அவரை காப்பாத்துறேன். இல்ல நான் தான் காப்பாத்துவேன். இல்ல நான் தான் காப்பாத்துவேன். இல்ல நான் தான் காப்பாத்துவேன். நாம சேர்ந்தே காப்பாத்துவோம். கொஞ்சம் நமக்கு தான் நீச்சல் தெரியாது. ஆமா, நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். நான் மூழ்கிக்கிட்டு இருக்கேன். என்ன காப்பாத்து கேக். நீ எங்களை மறுபடியும் காப்பாத்திட்ட கேக். ஆமா, இந்த நன்றிக்கெல்லாம் என்ன கைமாறி செய்ய போறோம். உங்களுக்கு எங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்கல. இதுக்கெல்லாம் என்ன முடிவுன்னு எனக்கு தெரியல. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வேற யாராவது அவங்கள காப்பாத்தினாலாவது பரவாயில்ல. அப்போதான் உன்னை விட்டுட்டு அவங்கள தன்னோட முதலாளியா அவங்க ஏத்துப்பாங்க. கந்தா, நீ உண்மையிலேயே கலக்கிட்ட. இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். கோர்டி, நீ எங்க இருக்க கோர்டி? ஓகே கோர்டி, நான் உன்னதான் நம்பி இருக்கேன். நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் பழையபடியா மாறுறதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். அதை கேட்டு நீ நடந்துக்க. எல்லாமே பழையபடி மாறணும்னு நான் விருப்பப்பட்டதா உனக்கு யார் சொன்னது? யாரும் சொல்லல. நீ இப்படி சோகத்துல குப்புறப்படுத்திருக்கிய, அதை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது. அவங்க 2 பேரையும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். அவங்க இல்லாம என்னால இருக்க முடியாது. எதுக்கும் கவலைப்படாத. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கோடி. இந்த பிரச்சனை உண்டாக எது காரணமா இருந்ததோ அதே சூழ்நிலையை நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மறுபடியும் உருவாக்கணும். வசமா மாட்டிக்கிட்ட மாதிரி நான் உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறேன். அந்த சமயத்துல நீ அங்க வந்து அவங்களை காப்பாத்துறதுக்கு பட்டன் அமுக்குனா போதும். புரியுதா? காப்பாத்துப்பா. நான் ஒண்ணும் உன் அளவுக்கு திறமசாலி கிடையாது. நானா அப்படி சொன்னேன்? இத பாரு கோடி, அவங்க உனக்கு திரும்ப வேணும்னா நாம ஒன்னா இணைஞ்சாகணும். அதுவும் நான் சொன்னபடியே நீ எல்லாத்தையும் செய்யணும். ஓகே டீல். தொல்லப்பா, முதல்ல போய் வேலையை முடிக்கலாம் வா. ஆமா நாம ஒண்ணும் சிறந்த நண்பர்கள்லாம் கிடையாது. எது எப்படியோ அவங்க மட்டும் கிடைச்சிட்டாங்கன்னா நான் இந்த மாதிரி எல்லாம் நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜெயின்ஸை கடிச்சது போதும். 2 பேரும் சோனாக்கு போங்க. அப்படி போடு. ஜாலியான நேரம். சோனா, ஹலோ பட்டோஸ்கி. உனக்கு உதவி தேவையா? ஏதாவது நான் சொல்லு. உடனே வந்துடுறோம். அச்சச்சோ, உங்க மேல பச ஒட்டிக்கிச்சு. நீங்க மறுபடியும் வசமா மாட்டிக்கிட்டீங்க. இப்ப நானும் மாட்டிக்கிட்டேன். நம்மள காப்பாத்த யாரு வருவா? கோர்டிங்கிற பேர்ல யாராவது வருவாங்களா? காதல வேலையா? கோர்டிங்கிற பேர்ல யாராவது வருவாங்களா? அந்த பட்டன் நமக்கு பொரியா இல்லையா? இதையெல்லாம் தொடரணும்ன்ற அவசியமே எனக்கு இல்ல. தொல்லை பண்றானே. அச்சோ, 2 பேரும் பிச்சுக்கிட்டு போறானுங்களே. வா போலாம் கோடி. உடனே அவங்களை காப்பாத்தி ஆகணும். ஆனா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லையே. வாயை மூடிட்டு வா. நான் வண்டியை ஓட்டுறேன். நீ அந்த பட்டன் அமுக்க பாரு. இவன் இப்படி சொதப்புவான்னு தெரிஞ்சிருந்தா நானே இந்த வேலையை முடிச்சிருப்பேன். கமான் கோடி, அந்த பட்டன் அமுக்கு. நாம பிரிட்ஜ் நோக்கி போயிட்டு இருக்கோம். சீக்கிரம் பட்டன் அமுக்கு. பட்டனை அமுக்குங்கிறல்ல. வேடிக்கை பார்த்தது போதும். பட்டனை அமுக்கு. அங்க பாத்தியோ, நம்ம பழைய தலைவரை பட்டன் அமுக்கிட்டாரு. கோடி, நீங்களே எங்களை காப்பாத்திட்டீங்க. உண்மையிலேயே நீங்க பெரிய திறமசாலிதான். வாவ் கோடி, நீ அவங்க உயிரியை காப்பாத்திட்ட. இதுக்கு கண்டிப்பா இவருக்கு நாங்க பதில் சொல்லி ஆகணும். அப்படின்னா என்ன தனியா விட போறீங்க, அப்படிதானே? ஆமா, இனிமே உன்னை இவங்க தொல்லப்பட மாட்டாங்க. நான் சொன்னது சரிதானே? ஆமா. இந்த பையனை நாம இப்ப கவனிக்கலாமா? போனா போது, பொழைச்சு போட்டோம். அப்புறம் பார்க்கலாம். கிக் பட்டோஸ்கி. அடேங்கப்பா, தொல்லை விட்டாச்சு. ஜாக்கி, பார்த்து ஜாக்கிரதை. நீ என்ன காப்பாத்தினா முடிஞ்சு போச்சு. நீ சொன்னது கூட சரிதான். ஆனா அப்படி நடந்தா கூட நான் உன்னை விட்டுட்டு எங்கேயோ போறதாவே இல்ல. இனிமே நான் தான் உன்னோட அன்பு தொல்லை. முடிஞ்சு போச்சு. வார்மார்ட்டுக்கு ஒரு பயணம்.
எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரும்னு தோணல கந்தர். கவலைப்படாத கிக்கே, இதால கண்டிப்பா நமக்கு பிரச்சனை வந்துருச்சு. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? சாரிப்பா, இது ஒரு எதிர்பாராத உணவு விபத்து. உணவுனாலே இப்படிதான் ஆகுது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என் ஸ்லைசருக்கு எதுவும் ஆகாம இருந்தா அது போதும். அச்சச்சோ, அற்புதமான என் ஸ்லைசர் பொட்டுன்னு போயிடுச்சு. இல்ல இல்ல இல்ல, நாளைக்கு வேற வருடாந்திர கோலா உருண்டை விருந்து நடக்க போகுது. அச்சச்சோ கிக்கே, இது நாங்க வருஷம் கொண்டாடுற கோலா உருண்டை விருந்து கொண்டாட்டம். ஸ்லைசர் இல்லாததால இனி திண்டாட்டம். அது இல்லாம நாங்க கோலா உருண்டையை ரெடி பண்ண முடியாதே. நமக்கு புது ஸ்லைசர் கிடைக்காதா என்ன? அந்த ஸ்லைசர் உலகத்துல ஒரு இடத்துல தான் கிடைக்கும். வார்மார்ட்டா, நம்ம சரித்திர கால புகழ்பெற்ற அந்த கடையா? அங்க போனா நம்ம மனசு மாறிடும்னு சொல்லுவாங்களே. உங்க மனசு தானா மாறாது, அது மாத்தப்படும். ஏன்னா அங்க இருக்கிற கோலா உருண்டையோட வாசனையும் ருசியும் அப்படிப்பட்டது. கூடவே தொட்டுக்கிறதுக்கு தக்காளி சட்னியும் கொடுப்பாங்க. அங்க செய்யற கோலா உருண்டை ரொம்பவே சக்தி வாய்ந்ததுன்னு சொல்ல வராரு. நீங்க ஒரு மேக்னஸ். 10 புலியையும் 10 யானையையும் ஒரே நேரத்துல தூக்கி வீசக்கூடியவர். உங்களுக்கு இது ஒரு விஷயமா என்ன? எனக்கு கஷ்டம்தான். அந்த புவார் மாட்டுக்கு போனா நான் கண்டிப்பா தோத்துருவேன். அந்த கோலா உருண்டைய ஒரு தடவை பார்த்தா என் மனசு மாறிடும். வேற வழியே இல்ல. நாம நாளைக்கு திருவிழாவை கேன்சல் பண்ணிட வேண்டியதுதான். நீங்க எதையும் கேன்சல் பண்ண வேண்டாம். உங்களுக்காக நாங்க போறோம். ஆமா, அந்த புது ஸ்லைசரை நாமளே அங்க கொண்டு வருவோம். அவங்க செய்யற கோலா உருண்டைய பார்த்து நாம மனசு மாற மாட்டோம். எங்க அப்பாக்காகவும் கோலா உருண்டை விருந்துக்காகவும் வார். நினைவு இருக்கட்டும், கோலா உருண்டையா சாப்பிட்டுடாதீங்க. மறந்து கூட சாப்பிடக்கூடாது. மாட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். அடியா தீ, எவ்வளவு படிக்கட்டுங்க. ஞாபகம் இருக்கட்டும் கந்தர், இதெல்லாம் நமக்கு தூசி மாதிரி. ஒரு வழியா வந்துட்டோம். நல்லா மாட்டிக்கிட்டோம். பிரியா விடு கந்தர், நாம உள்ள போறோம், ஸ்லைசரை தூக்குறோம், அதுக்கப்புறம் வெளியே வந்துகிட்டே இருக்கோம். சரிதானே? நீ சொன்னா சரிதான். அடேங்கப்பா, இந்த இடத்துல ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கே. இப்படி வச்சிருந்தா எப்படி வியாபாரம் ஆகும்? பிரச்சனைக்கே இல்ல. பெரும்பாலான பொருட்களை நாங்க இங்க பிரிச்சு தான் வச்சிருப்போம். அதனால தான் விலையும் குறைச்சு வச்சிருப்போம். நான் தான் இந்த இடத்துடைய மேனேஜர். கோலா உருண்டை சாப்பிடுங்க. வேணாம் கிக்கே, எங்க அப்பா சொன்னது உனக்கு ஞாபகம் இல்ல? கோலா உருண்டையை சாப்பிடாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரி இதுல எதுவும் இல்ல. எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காத சத்தையும் சக்கையும் கொடுக்கிற கோலா உருண்டை இது. ஒண்ணு சாப்பிட்டா நாம ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டோம். ஆம்பா, முக்கியமா சேர்க்கும் கருவி இல்லாம இதை செய்ய முடியாது. இதை பயன்படுத்தினா தெரிஞ்சிருக்கிற கோலா உருண்டைய ஒன்னா சேர்த்துடலாம். ஒன்றிணைக்கும் கருவி. இது இல்லாம இந்த கடையில எந்த பொருளையும் சேர்க்க முடியாது. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. இந்த கோலா உருண்டை நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்திலேயே நிறைய கிடக்கு, அள்ளி சாப்பிடுங்க. நமக்கு பசிக்கலங்கிறது நல்லதா போச்சு. அப்படி இல்லனா கோலா உருண்டையிலேயே நாம கொண்டாட்டம் பண்ணி இருப்போம். தொட்டிக்கைக்கு சட்னி வர வச்சிருக்காங்கப்பா. இந்த இடம் சூப்பரா இருக்கு. இந்நேரம் ஸ்லைசர் எடுத்துட்டு நம்ம கிளம்பி இருக்கணும் இல்ல? கடையில் இருக்கும் அனைவரின் கவனத்திற்கு, இப்போது மணி 7 ஆகிறது. அதனால் கடை மூடப்படுகிறது. அச்சச்சோ கிக்கி, கதவை மூடிட்டானுங்கப்பா. நாம ஸ்லைசரை வேற இன்னும் எடுக்கலையா? கவலைப்படாத கந்தர், அவங்க கதவை மூடினாலும் நாம இந்த ஸ்லைசர் எடுத்துட்டு இங்க இருந்து போக தான் போறோம். சரியா சொன்ன கிக்கி. கோலா உருண்டை திருவிழா நம்மள நம்பி தான் இருக்கு. உங்க ஆசைக்கு அனுப்பிடுங்க. ஏன்னா நீங்க எங்கேயும் போக போறதில்ல. நீங்களா? எங்க போர் மாட் சட்டப்படி பார்த்தா சாயங்காலம் 7 மணிக்கு அப்புறம் எங்க சிக்கிக்கிறவங்க இந்த கடைக்கு சொந்தக்காரங்களா மாறிடுவாங்க.
என்ன சொல்றீங்க? இது அநியாயம். இனிமே நீங்க என் சேவகர்கள். போயிசு முழுக்க. இல்ல, நாங்க உடனே இங்க இருந்து ஸ்லைசர் எடுத்துட்டு போய் எங்க கோலா உருண்டை திருவிழாவை கொண்டாடியே ஆகணும். நான் இங்க இருந்து ஸ்லைசர் எடுத்துட்டு போய் ஆகணும். அப்படி இல்லனா என் பேர் இன்னும் கொஞ்சம் கோலா உருண்டை வேணுமா? கொடுங்க கொடுங்க, சாப்பிடுறோம். அள்ளி போட்டுக்கலாமா? ஒரு நிமிஷம் இரு. இத கொடுத்து நீ எங்களை திசை திருப்ப பாக்குற. ஆனா இதுக்கெல்லாம் நாங்க அசர மாட்டோம். அந்த சீனே இல்ல. பதவியை கொடுத்து போஸ்டிங்க கொடுத்துட்டானே ஐயா. எஸ்கேப்! தொழிலாளிகளே, அவங்களை பிடிங்க. என்ன பின்தொடர்ந்து வா கந்தர். எல்லோரும் எச்சரிக்கையா இருங்க. இங்கதான் எங்கேயோ அவங்க பதுங்கி இருக்காங்க. பாதி கிணறு தாண்டியாச்சு. என்ன சத்தாது? சாரி கேக், என்னால இதை கட்டுப்படுத்த முடியாது. அவசரப்பட்டு நீ எதுவும் பண்ணிடாத, அப்புறம் நம்ம நல்லா மாட்டிப்போம். நீ என்ன சொன்னாலும் சரி, இதை அடக்க முடியாது. இங்கிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. தொழிலாளிகளே, அவங்களை பிடிங்க. போதும், பிடிங்க. அவசரப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்ய தான் இங்க வந்திருக்கோம். இவர்தான் உங்களோட உண்மையான எதிரி. எங்க கூட சேருங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எஸ்கேப் ஆகி சுதந்திரத்தை அடையலாம். அருமையான கோலா உருண்டை. அச்சச்சோ, நேரா போயிட்டே இரு. தாக்குங்க. ஜாக்கிரதை. கந்தர், உனக்கு ஒன்னாகலையே? நல்லா தான் இருக்கேன். இங்க நிறைய பேர் இருக்காங்க. எஸ்கேப் ஆயிடலாம், வா. விடாதீங்க. உங்களை சுத்தி வளைச்சிட்டோம். சரணடைஞ்சிருங்க. அது நடக்காது. ஸ்லைசருக்காக தான் நாங்க இங்க வந்தோம். தடுக்கிறவங்களை ஸ்லைஸ் பண்ணிடுவோம். நீங்க தப்பிக்கவே முடியாது. உயரத்துல இருக்கிறது நாங்க தான். அதனால எங்களுக்கு தான் பலம் அதிகம். வெற்றி வசமா சிக்கினீங்க. என்ன இவ்வளவு நேரம் அலைய விட்டதுக்காக உங்களுக்கு தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை பேஸ்மெண்ட்டுக்கு வேலைக்கு அனுப்ப போறேன். நான் வாழ்க்கையில ஒரே முறை தான் பயந்தேன், அதுவும் அந்த இடத்துக்கு போனதுனாலதான். அட, இந்த கப்பலை எப்படி ஒன்னா இணைச்சீங்க? எப்படி நான் கேக்குறேன்? ஒன்றிணைக்கும் கருவி. உன்னோட கோலா உருண்டை கொண்டாட்டத்துக்கெல்லாம் இப்ப வைக்கிற பார் திண்டாட்டம். வீரர்களே, எங்களோட இணைஞ்சா சுதந்திரம் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகளும் கிடைக்கும். ஆனா கோலா உருண்டை அதுதானே எங்களுக்கு பிரதானம். நாளைக்கு எங்க பேட்டில் ஸ்நாக்ஸ்ல கோலா உருண்டை திருவிழா நடக்க போகுது. இத மறக்க முடியாது. புது ஸ்லைசர். நான் வருவேன். நீ வந்தாவா வராட்டி போ, கவலை இல்ல. கோலா உருண்டை, கோலா உருண்டை, கோலா உருண்டை. மன்னிச்சுக்கங்க, விழாவை ரத்து பண்ணியாச்சு. இந்த வருஷம் நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்பா, புது ஸ்லைசரா? அப்படின்னா அந்த விழா ரத்தாகல. தொடரலாம். கோலா உருண்டைய விருப்பப்படி அள்ளி சாப்பிடலாம். இனி எந்த கவலையும் இல்ல, சந்தோஷமும் ஆர்ப்பாட்டமும் மட்டும்தான். சரி, உடனே இதை திறந்து கொண்டாடலாம். இத நாமளே தான் ஒன்னா இணைக்கணுமா? ஆனா அந்த சிறு கருவி நாம இதை சரி பண்ண உதவியா இருக்கும் இல்லையா? சரியா சொன்ன கந்தர். நீ அதை தொலைச்சிடன்னு மட்டும் சொல்லிடாத. இதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியும்ல. அந்த கருவியோட தான் நாங்க திரும்ப வருவோம்.
கோலா உருண்டை வேணுமா? இதோட அறுசுவை ருசி உங்களுக்கு பசியை ஏற்படுத்தும்.